ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு புதுசா ஒரு சைனீஸ் பியல் தான் பார்க்க போறோம். சீரீஸோட பேரு டபுள் ஹெலிக்ஸ். எல்லாருமே என்கிட்ட கமெண்ட்ல கேட்டது தி கேஸ் தான். ஏன் அதை விட்டுட்டு இது போறேன்னு கேட்காதீங்க. இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் பார்த்தேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த சீரீஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தி கேஸ் யாராவது போடுறாங்களான்னு பாக்குறேன். யாரும் போடலன்னா மேபி அதுவும் போட ட்ரை பண்ணுவேன். பட் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூவா ஒரு 2-3 தாய் பியல் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுவும் போடுவேன். ஸோ இப்போ நம்ம சீரீஸ்குள்ள போலாம். சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் குட்டி பையனா இருக்கான். ஸ்கூலுக்கு போற வழியில யாரோ அங்க ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, உன்னோட லவ் லைஃப் ரொம்ப மோசமானது. கண்டிப்பா நீ உன் லைஃப்ல ஒரு பையன் கிட்ட மாட்டிக்குவேன்னு போடா நீங்கிற மாதிரி ஜூஸ் மட்டும் கையில கொடுத்துட்டு ஓடுறான். காசு கொடுத்துட்டு போன அந்த ஆள் கேக்குறாரு. அவன் பாட்டுக்கு ஓடிட்டான். அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்றான். வேக வேகமா ஆபீஸ்க்கு லேட்டா போயிட்டு இருக்கான் போல. அடுத்து பார்த்தா அங்க இன்னொருத்தர் வராரு கார்ல. அந்த கம்பெனியோட சிஇஓ. சோ அவர் இன்னைக்கு வர போறாருன்னு சொல்லி ஆபீஸே ஒரு மாதிரி இருக்கு. ஆபீஸ் முழுக்க பாஸ் வராருன்னு எல்லாரும் மாத்தி மாத்தி ஏதோ ஒரு பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாரும் டெஸ்க்டாப்ப கிளீனா வச்சுக்கோங்க, அவங்க இடத்த நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க, இப்ப சிஓ வர போறாருன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ சென் வேகமா சாப்பிட்டு இருக்கான். டி சீக்கிரம் சாப்பிடுறா, வந்தா அவ்வளவுதான் கிளீன் பண்றான்னு சொல்லி கத்திட்டே அவன் ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாஸோட என்ட்ரி. வேக வேகமா அவனும் கிளம்பி வந்துட்டு இருக்கான் லிப்ட்ல. ஆமா, எதுக்கு பாஸ் இப்ப வராரு? போன வாரமே பேசிட்டு இருந்தோம்ல, நம்ம சேர்மனோட ஒரே பையன் இப்பதான் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல, அமெரிக்கால இருந்து பாஸ் வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அப்படியே ஐடி கார்டை போட்டுட்டு நிமிந்து பார்த்தா ஷெங்குக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. ஷாக்கா நின்னுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இவன் பேரு லோ ஃபெங். ஃபெங்னு வச்சுக்கலாம். ஃபெங் அப்படியே எங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க, இதா டிசைனிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர். செங் யூச்சன், எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன்னு அவர் கேட்க, சின்ன வயசுல ஏதோ ஒரு பிளாஷ்பேக், 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, மடியில படுத்திருக்காங்க. இந்த ரிங்கை நீ எப்பயுமே கழட்டவே கூடாது. இந்த ரிங் நம்ம 2 பேர் கையிலுமே இருக்கணும். நம்ம பிரேக்கப் பண்ணிட்டா கூட இந்த ரிங்குக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன்னு சொல்லி செங் சொல்லியிருப்பான். நான் உன்னை பிரேக்கப்லாம் பண்ண மாட்டேன், எப்பயுமே உன் கூடயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோ சொல்லியிருப்பான். சோ இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே செங்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு எங்களை தெரியுமான்னு சொல்லி கேட்க, ஸ்கூல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டே அப்படியே ஃபேங் அந்த பக்கம் போக, ஆமா ஆமா ஸ்கூல்மேட்டு தான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஷெங்குக்கு. ஷெங் அமைதியா உட்காந்துருக்கா. அவன் ஃப்ரெண்டு சொல்றான், டே பாஸ் கூடலாம் ஃப்ரெண்டா இருக்க, ஹாப்பிடா, இதுக்கப்புறம் ஏதாவது வாக்குனா உன்கிட்ட கேட்கலான்னு சொல்ல, அவ்வளோலாம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்கிற ஃபேங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. காதுல அதை கேட்டுட்டு அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்க்காம போயிட்டான். அதுக்கப்புறம் செங் வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டான். கையெல்லாம் கழுவுறான். அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம ஃபேங்கு கிட்ட அந்த ரிங் இருக்கு. ஃபேங்கும் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து நிக்கிறான். ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, இவன் டச் பண்ண கூடாதுன்னு ஃபேஸ டக்குன்னு அந்த பக்கம் நகர்த்திட்டான். நீ கண்ணாடி போடாம இருக்க அப்படின்னு சொல்லி ஃபேங் கேக்குறான். அதுக்கு சென் எதுவுமே பதில் சொல்லல, அமைதியா இருக்க. ரொம்ப நாள் ஆச்சு, நான் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை மறந்துட்டேன், கொஞ்சம் வாக் பண்ணிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, அது கரெக்ட் தான். 4 வருஷம் ஆச்சுல்ல, மறக்கறதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேங் அவன் பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கான். எனக்கு புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது, எல்லாமே மாறிடுச்சு. இத்தனை வருஷத்துல நானும் என்னோட ஸ்டடீஸ்ல பிஸி, அப்புறம் என்னோட ஃபேமிலி பிரச்சனைன்னு எல்லாம் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். ஃபேங் இவன் பக்கத்துல க்ளோஸா போக ட்ரை பண்ண, இவன் கையை வச்சு தடுக்கிற மாதிரியே இருக்கான். அப்புறம் உன்னோட ஃபியான்சே பத்தி கேள்விப்பட்டேன், உனக்கு கல்யாணம் ஆக போதுல, எனக்கு இன்விடேஷன் கொடு, கண்டிப்பா நான் வருவேன். மேபி என்னோட கல்யாணத்துக்கும் கண்டிப்பா நான் உன்னை இன்வைட் பண்ணுவேன், நீ வருவி இல்லைன்னு சொல்ல, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லி ஃபேங் கேக்குறான். ஆமான்னு சொல்ல, உன் பக்கத்துல உட்காந்தேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமான்னு சொல்லிட்டு வேகமே அந்த பக்கம் போக டச் பண்ணலான்னு தோணுது பெங்குக்கு. ஆனா டச் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு வேக வேகமா செங் வந்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா நம்ம பெங் அங்கதான் இருக்கான். ஐ, நீதான் ரூம்மேட்டா, ஜாலி, நீ டாப்பா பாட்டமான்னு சொல்லி கேட்க, டாப் அப்படின்னு அவன் சொல்றான். இது டபுள் மீனிங்லா இல்ல, அவன் கேட்டது கட்டல்ல தான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. புதுசா 2 ரூம்மேட்ஸ் வராங்க. அப்புறம் இவங்களோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. ஹாப்பியா இருக்கு. காலேஜ்ல ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான் செங். பெங்குக்கு அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. வேணும்னே காலை தூக்கிக்கிறான். இவன் அப்படியே வேக வேகமா கிளீன் பண்ணிட்டு போறான். இவனை அப்படியே ரசிச்சு ரசிச்சு அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஒரு பக்கம் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் செங். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் பக்கத்துல போய் பெங்கு ட்ரை பண்றான். சோ கேம்ல இவன் வின் பண்ணிட்டான். சாரிடா, மேல இடிச்சிட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. அடுத்து கிளாஸ் ரொம்ப பிஸியா போகுது. பெங்குக்கு படிக்கிறது சுத்தமா பிடிக்கல போல. ஆனா செங் அப்படி இல்ல, அப்படியே ரொம்ப டீப்பா அந்த கிளாஸ கவனிக்கிறான்.
கேக்குறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனவனே எனக்கு சொல்லி கொடுறான்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நல்லெல்லாம் படிக்க மாட்டேன்னு சேங் சொல்றான். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு சுத்தமா புரியல, நீ எனக்கு சொல்லி கொடுத்தா அதுவே போதும், நான் உனக்கு டியூட்டர் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சேங் கேக்குறான். ஆமான்னு பேங் சொல்ல அதுக்கப்புறம் கிளாஸ் எடுக்கிறான். கிளாஸ் எல்லாம் இவன் கவனிக்கிற மாதிரி இல்ல, அவனை ரசிச்சு ரசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணு மட்டும் பாத்துட்டே இருக்கான். நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியுதா? புரியுது புரியுது, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி அவனை பாத்துட்டே இருக்கான். இவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அவனை டச் பண்ணலான்னு போறான், ஆனா அவனால முடியல. சோ இப்படியே அங்க மூமெண்ட் ரொம்ப டீப்பா போகுது. ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாமும் முடிஞ்சது. நீ எனக்கு சொல்லி கொடுத்தனால நான் சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டேன், வாடா சாப்பிட போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இதெல்லாம் பாக்குற மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் கணத்துல கை வச்சு செங்க பாத்துட்டே செங்க உட்காந்துருக்கான். எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்க? ஏன் பாக்குறேன்னா, இந்த கண்ணாடி உனக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு நிறைய கேர்ள்ஸ் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாடா இந்த கண்ணாடி இல்லாம நீ நல்லா இருப்பேன்னு தோணுதுன்னு இன்னொரு ரூம்மேட்டும் சொல்றாங்க. கிளாஸ கழட்டிட்டு உன் கண்ணை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா பேங்க போறான். ஆமாடா உண்மை, நீ கண்ணாடி இல்லாம அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம்மேட் அந்த பக்கம் போக பேங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ கண்ணாடி போட்டுக்கோ, இனிமேல் நீ கண்ணாடி போடாம இருக்கவே கூடாதுன்னு பேங்கு சொல்றான். நான் தான் சொன்னேன்ல என் கண்ணு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு. அப்படி இல்ல, நீ கண்ணாடி இல்லாம உன்னை பார்த்தா எனக்கு உனக்கு கிஸ் பண்ண போல தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போறான். என்னடா என்ன இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போறான் சிங். ஆனா ஃபெங்கு சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவனை ரசிச்சு வச்சு பாத்துட்டு இருக்க. உன் சாக்ஸ் எல்லாம் காஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, என் மேல எதுக்குடா இவ்வளவு அக்கறையா இருக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போறான். இப்படியே பண்றதுக்கு அவன் வேகமா ஓடி போறான். அதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவன் கண்ணத்துல கிஸ் பண்ணிட்டே இருக்க. அப்புறம் அவனுக்கு கிக்கிலிக்கா காட்டுறான். இந்த மாதிரி காட்டும் போது அப்படியே ஒரு மாதிரி வெக்கமா வந்துருச்சு செங்குக்கு. நீ ரொம்ப சென்சிட்டிவ்டான்னு ஃபெங்கு சொல்ல, அப்பதான் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது, ஐயோ நம்ம பண்றது தப்போன்னு. இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியான்னு சொல்ல, சரி நாளைக்கு உன்னை நான் ஸ்கேட்டிங் கொட்டு போறேன், வரையா என் கூட அப்படின்னு சொல்லி பேங் கேட்க, உனக்கு ஸ்கேட்டிங் தெரியுமா? தெரியும் வான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஸ்கேட்டிங்க்கு போறாங்க. டாபிக் சேஞ்ச் பண்றதுக்காக பண்ணிருப்பான் போல ஃபெங்கு. அதுக்கப்புறம் அங்க ஸ்கேட்டிங் காலையில அந்த ஸ்கேட்டிங் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே போலான்னு பாக்குறான். ஆனா அங்க நம்ம செங்க பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது போல. நான் இருக்கே உன்னை பத்திரமா பார்த்துப்பே வான்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். இவங்க ஃபுல்லா அவன் தான் சொல்லி கொடுக்குறான். திடீர்னு பார்த்தா குறுக்க ஒருத்தர் வர ஸ்லிப் ஆகி அப்படியே நம்ம சார் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்ததுல காலில் அடிபட்டுருச்சு. என்ன பண்றது? ஃபெங்க அவனை தூக்கிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். அப்புறம் கூட இருக்க ரூம்மேட் கேக்குறான், இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு, நீ வரமாட்டியான்னு. என்னால வர முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சேங் சொல்ல, ஏன் முடியாது, நான் அவனை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி ஃபெங்கு உப்பு மூட்டை தூக்கிட்டு போறான். மொத்த காலேஜே இவங்களத்தான் பாக்குது. அதுக்கப்புறம் நடக்க முடியாம சார் நடந்துட்டு வர அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போறான். டேய் மானத்தா வாங்காத, விடுறான்னு சொல்லி செங்கு கத்துறான். ஆனா ஃபெங்கு அதை கேக்குற மாதிரி தெரியல. பாக்குற எல்லாருக்குமே ஷாக்கா இருக்கு. ஒரு வழியா அவனை ரூம்குள்ளேயும் கொண்டு வந்து போட்டுட்டான். அப்பா ஒரு வழியா அவனை படுக்க வச்சுட்டேன்னு சொல்ல, ஐயோ அம்மா எனக்கு பேக் வேற வலிக்குதுன்னு சொல்ல, இரு நான் அவனுக்கு மெடிசன் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அவன் காலுக்கு எப்பயும் போல இவன் மெடிசன் போட்டு விடுறான். வேணா விடுறா, நானே போட்டுக்கிறேன். இல்ல நான் மெதுவாவே போட்டு விடுறேன், நான் வேகமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். மருந்து போடுறானோ இல்லையோ சார் நல்லா வச்சு செய்யறாரு. அப்படியே ரொமான்டிக்கா அவனை பாக்குறது இந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. செங்குக்கு லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. ஆனா செங்கு அதை காட்டிக்கல. செங்கு டீப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு கால் ரொம்ப வலிக்குது விடு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாப்பாடு ஊட்டி விடுறது, இவன் போராட்டத்துக்கு எல்லாம் பின்னாடியே போறதா எங்களோட வேலை. எனக்கு காலில் தானே அடிபடிச்சு, கையில இல்ல, ஏன்னா எனக்கு ஊட்டி விடுற, நான் ஊட்டி விடுறது எனக்கு பிடிச்சிருக்குல்ல, பேசாம சாப்பிடுன்னு சொல்லிட்டு பேங்க அப்படியே சேங்கு ஊட்டி விட்டே இருக்கான். போதுண்டான்னு சொல்ல லைப்ரரியில பிஸியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஒரு பொண்ணு வரா. வந்த உடனே பேங்கிட்ட இந்த லெட்டர் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுத்துட்டு அந்த பக்கம் போறா. பாத்தியா உனக்கு எத்தனை லவ் லெட்டர்ஸ் வருதுன்னு, பரவாயில்ல நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்கிற அப்படின்னு சொல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. உனக்கு இதுக்கு முன்னாடி லவ் லெட்டர் வந்ததே இல்லையான்னு சொல்லி கேட்க, யார் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க, ஒருத்தருமே பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செங்க ஃபீல் பண்றான். உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? ஆமா அப்படிதான் இருக்கும், எனக்கும் யாரு கூடயாவது டேட்டிங்ல இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஒருவேளை உன் கூட நான் இருக்கிறனாலதான் எனக்கு ஆள் செட் ஆக மாட்டேங்குது, நான் உன்னை விட்டு தள்ளி போறேன்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லி சட்டையை பிடிச்சு அப்படியே செங்களுக்குறான். போல நான் உன் கூடயே இருக்கேன், நான் சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, உனக்கு உண்மையாவே டேட் பண்ணணும்னு தோணுதா? ஆமா அப்படிதான் தோணுதுன்னு சொல்றான். அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நீ உனக்கு ஏதாவது கேர்ள்ஸ் கூட டேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும், என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும், ஓகேவா? சரி ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றான் சிங். பிங்கி ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி பேங்க சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பொண்ணு ஒரு லெட்டர் கொடுத்தால, அந்த லெட்டர் என்னன்னு ஓபன் கூட பண்ணல. பாத்தே இந்த லெட்டர்னு சொல்லிட்டு அப்படியே குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது போல லீவ் விட்டாங்க. லீவுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா பெங்கு ரொம்ப மிஸ் பண்றா. செங்க நீ என்ன மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு ஒண்ணு மிஸ் பண்ணுவேன், டேய் உண்மையே மிஸ் பண்ண மாட்டியாடான்னு சொல்லி அப்படியே பெங்கு ஃபீல் பண்றான். ஆமா மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவன் சொல்ல, ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண வரா. அதெல்லாம் கண்டுக்காம வேகமா
2 பேரும் போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் செங்க வீட்டுக்கு வந்துட்டான். அவன் தம்பி நான் உனக்காக பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாடி காட்டுன்னு சொல்லி கிட்டாரை வச்சுட்டு ஏதோ பாட்டு பாடுறான். அவன் பாட்டெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. பெங்க கூட நடந்த மூமெண்ட் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. பெங்க பத்தியே அவன் திங்க் பண்ணிட்டே இருக்கான். டே பாட்டு நல்லா இருக்கான்னு அவன் பாட்டுக்கு ரசி ரசி பாடுறான். யாரு பெத்த புள்ளியோ இது பாட்டுக்கு பாடிட்டு இருக்கு. ஆனா அவன் பாட்டுக்கு இவங்களுக்குள்ள இருக்க மூமெண்ட்டை நினைக்கிறான். அடுத்த நாள் பார்த்தா அம்மா சீரியல் பார்த்தா அழுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. போன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பெங்கு தான். டேய் நீயாடா கூப்பிட்ட அப்படின்னு செங்கு கேட்க, ஆமா யாராவது உங்க வீட்டுல இறந்துட்டாங்களா, யாரோ அழுகுற மாதிரி இருக்கு, இல்லையா அம்மா சீரியல் தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேகமா ரூமுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் போன்ல 2 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க நைட்டு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அம்மா அப்பாக்கே டவுட், ஒருவேளை இவன் டேட்டிங்ல இருப்பானோ ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட அப்படின்னு. அந்த அளவுக்கு சார் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் நைட்டு சாப்பிடும் போது அம்மா கேக்குறாங்க, சென்னி யாரு கூடயாவது டேட்டிங்ல இருக்கியான்னு. இல்லம்மா நான் பேசினது என் ஃப்ரெண்டு கிட்டதான், அவன் பாய் தான், நீ வேணா கேட்டு பாருன்னு சொல்ல, இப்போதைக்கு நீ டேட்டிங்ல இல்லாம இரு, அதான் நல்லது, டேட் பண்ற வயசுல அவனுக்கு வரலன்னு சொல்ல, அம்மா எனக்கு தெரியும் அமைதியா இருங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியா பேசிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் போன் வருது, பேச ஆரம்பிக்கிறான். பேசிக்கிட்டே இருக்கான். அம்மா அப்பாக்கே டவுட்டா இருக்கு, இது என்னடா போன்ல பேசிக்கிட்டே இருக்கான்னு. அதுக்கப்புறம் நியூ இயர் வேற வருது. அங்க பார்த்தா அம்மா குக் பண்ணலான்னு போறாங்க. ஆயில காணும். ஆயில் கூட வீட்டுல இருக்காது. ஆயில் வாங்க சொன்னா வாங்க மாட்டீங்களா, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கன்னு அப்பா கிட்ட அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. இதோ நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு அப்படியே அப்பா அந்த பக்கம் போயிட்டாரு. டேய் இப்படி போன்ல பேசிட்டே இருக்காதுடா, ஏதாவது வேலை இருந்தா பாரு, ஒரு ஆயிலோட காசு எவ்வளவுன்னு தெரியுமா, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல டெய்லி போன் பேசினா எவ்வளவு பில் ஆகும், நான் அம்மா பண்றேன் அவன் தான் பண்றான் அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். இருந்தாலும் சென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா கால்குலேஷன் கரெக்டா தான் சொல்றாங்க, எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா போன் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப போன் பண்ணாதுடா, இனிமேல் போனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சென் சொல்றான். எனது போனை கட் பண்ணுமா, சரி ஓகே நீயே சொல்லிட்ட, அதுக்கப்புறம் எதுக்கு நான் கட் பண்றேன், அடப்பாவி பேச வேணாம்னு சொன்னா பேச மாட்டியா அப்படின்னு சென் கேட்க, அப்படிதான் நீ தான் வேணான்ட்டு இல்ல நான் வைக்கிறேன்னு சொல்லி போனை கட் பண்ண. அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிக்கிற சத்தம், யாருன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அங்க பெங்க நிக்கிறான். அடப்பாவி போனை கட் பண்ணிட்டு நேர்லயே வந்துட்டானே, ஷாக்கா இருக்கு ஷென்னுக்கு. அப்புறம் வேகமா வந்து அப்பா அம்மாக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க, நீயே சின்ன பையன் எதுக்குப்பா கிஃப்ட் அப்படின்னு அப்பா அம்மா எல்லாம் கேக்குறாங்க. உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போடா, நாங்க ஏதாவது குக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா குக் பண்ண போறாங்க. அதுக்குள்ள அப்பாவை என்ன வாங்குன்னு சொல்லி வெளியே அனுப்ப, நீ வெயிட் பண்ணு, டேய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் பெட்ரூம்க்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தவொடனே பார்த்தா அங்க பெங்குக்கு அப்பா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ், எங்க இருக்கே நீ வான்னு சொல்லி அப்பா திட்டி மெசேஜ் பண்ணிருப்பாரு போல. ஆனா இவன் போன சுவிச் ஆஃப் பண்ணிட்டான். சென்னுக்கு ஷாக்கா இருக்கு பெங்கு இங்க வந்தது. அப்புறம் அவன் ஃப்ரூட்ஸ் அப்படியே எனக்கு ஊட்டி விடுறான்னு சொல்லி அவன் கேட்க, இவன் நானும் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்புறம் அங்க இருக்க சைல்ட்ஹுட் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இது நீயான்னு சொல்லி கேட்க, என் பிரதரும் நானும் தான், ரொம்ப கியூட்டா தான்டா இருக்க, இது எந்த வயசுல எடுத்ததுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்ப நீ தானே இது, நான் தான் ஆனா எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். இவங்க 2 பேர் கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பாக்குற தம்பிக்கு லைட்டா பாசிட்டிவ் ஆகுது. அவன் அண்ணன் கிட்ட அவன் தான் க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பான் போல. எங்க கிட்ட அவன் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. முறைச்சிட்டே அந்த பக்கம் போயிட்டான். உன் தம்பி கோமா போறான் போல இருக்குன்னு சொல்லி கேட்க, ஆமா ஆமா அவன் எப்பயுமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனோட சைல்ட்ஹுட்ல விளையாட அந்த போட்டோஸ் கேம்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கா ஷெங். ஷெங் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒன்னு அப்படியே சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனை டச் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி ஷேருக்கு தோணுது. ஆனா இது வீடுன்னு சொல்லி அமைதியா இருக்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்க. இன்னும் 2-3 நாள் இங்கேயே இருப்பா, சுத்தி பாக்குறதுக்கு நிறைய இருக்குன்னு சொல்ல, இங்க இருந்தா அவனுக்கு பிஸியா இருக்க மாட்டானாங்கிற மாதிரி தம்பிக்கு இவன் இருக்கிறது பிடிக்கல. எப்படியாவது நான் அனுப்புனா போதுன்னு யோசிப்பான் போல. நான் நாளைக்கு போகணும், என் அப்பா திட்டுவாரு, நாளைக்கு முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு மட்டும் நான் ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண கரெக்டா அவன் சென்னுக்கு எடுத்து வைக்கலான்னு போக, தம்பி சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவனும் வேகமா வந்து மறைச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஃபேங் மேல செம்ம பொசசிவ். அதுக்கப்புறம் நைட்டு இங்க தானே ஸ்டே பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சரின்னு கீழே படுத்திருக்கான் பெண். ஷென் மேலதான் படுத்திருக்கான். ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவனை திரும்பி திரும்பி பார்க்க இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், குளிர்ற மாதிரி நடிக்கிறான். உனக்கு ரொம்ப குளிருதான்னு சொல்லி ஷென் கேட்க, ஆமா எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு ஃபேங் அப்படியே ஒரு மாதிரி படுக்கிறான், குளிர்ற மாதிரி நடிக்கிறான். பேசாம நீ மேல அப்படின்னு சொல்ல, டக்குனு ஓடி மேல படுத்துட்டான். அடப்பாவி இதுக்குதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்கிற மாதிரி. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ மேல படுத்துக்கோ, நான் வேணா கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி ஷென் சொல்றான். அதெல்லாம் வேணாம், அப்போ உனக்கும் குளிருல, வேணாம் வேணாம் நீ இங்கேயே படுன்னு சொல்ல, இந்த பெட் ரொம்ப சின்னது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, நீ இப்படியே படுன்னு சொல்ல, இப்போ உனக்கு குளிர்லையான்னு கேக்குறான். இல்ல இல்ல எனக்கு குளிர்லன்னு சொல்ல, சார் க்ளோஸா பக்கத்துல வராரு. 2 பேரும் நோசுக்கும் மட்டும் ஒரே ஒரு இன்ச்சு தான் கேப். அந்த அளவு க்ளோஸா 2 பேரும் படுத்திருக்காங்க.
அப்புறம் ஒரு வழியா காலேஜ் ஓபன் பண்ணியாச்சு. அப்படியே ஷென்னுக்கு ஹாப்பியா இருக்கு. ரூம்க்கு வேகமா ஓடி வர அங்க பார்த்தா இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பெண். 2 பேரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உன் மூஞ்சில என்ன அடிபட்டிருக்கு? என் அப்பா என்ன அடிச்சிட்டாரு. அப்பாவா? இந்த வயசுல அப்பா உன்னை அடிப்பாரான்னு சொல்லி கேட்க, என் அப்பா அப்படித்தான், கோவம் வந்தாலும் அப்படித்தான் அடிப்பாரு, நான் சொல்றதை கேட்கவே மாட்டாரு, எப்பயுமே அப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் பெண். உனக்கு சாக்லேட் வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே தூக்கி வாயில வச்சுட்டான். உனக்கு வேணுமா? டேய், ஒரு பீஸ் தான் இருக்கு, நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்ல, வேணும்னா எடுத்துக்கோங்கிற மாதிரி இப்படி கையை கட்டுறான். இவன் எடுக்க மாட்டான்னு சொன்னா அவன் அப்படியே வந்து அந்த சாக்லேட்டை கடிச்சிட்டான். அது கொஞ்சம் கூட ஷெங் எதிர்பார்க்கல. வேகமா அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்செட்டா இருப்பான் போல, அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு குளிக்கும் போது கூட அதே நினைப்பாவே இருக்கு. கண்ணுல சோப்பு பட்டுருச்சு. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்து கிளீன் பண்ற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஃபெங்கு தான். 2 பேரும் பார்த்தா ஒரே ரெஸ்ட் ரூம். ஆனா அவனை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே கொஞ்சம் மைண்ட் மாற ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் மைண்டு தடுமாற ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்குள்ள லவ் வந்தா அப்படித்தானே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஷெங். ஒரு மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு நாள் பார்ட்டியில குடிச்சிட்டு நிறைய கேர்ள்ஸ் ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க போல, எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஷெங்கு தான் வேணும், அவங்களாம் செங்கு மாதிரி இல்லைன்னு சொல்லி குடிச்சிட்டு உளறான். அவனை படுக்க வச்சுட்டு இவன் அப்படியே ஒரு மாதிரி டீப்பா ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் மத்தவங்களும் பாக்குறாங்க. ஆனா ஷெங்கு இது சுத்தமா பிடிக்கல. அப்படியே அவனை அடிச்சு தள்ளிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட விளையாடாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போயிட்டான். என்னடா அவன் கோச்சிட்டு போயிட்டான், பாவண்டா அவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருக்க. அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் பேசுறது கம்மி பண்ணிட்டான் போல செங். செங்குக்கு பெங்கோட அக்கா கிட்ட இருந்து போன் வருது. அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பார்ல. சோ அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்ல வேக வேகமா அந்த ரூம் ஓடி வரான். கண்ணாடி கூட போடல சாரு. ஓடி வந்து பாக்க அங்க பார்த்தா இவன் ஹாயா படுத்திருக்கான். உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியா அவன் உட்காந்துருக்கான். சரி அப்ப நான் போறேன்னு போறான். டே இருடா, எங்கடா போறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை இழுக்க வயிற்றுல கை வச்சு பார்த்தா அங்கதான் பிளட் இருக்கு. ஐயோ பிளட் வருதுன்னு சொல்லி பயந்து போயிட்டான் ஷிங். நீ பயப்படாத, இது நேத்து கட்டுனா கட்டுதான், லைட்டா ப்ளீடிங் ஆகுது, எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன், அப்ப நான் போறேன்னு சொல்ல, இல்ல இல்ல நீ இவ்வளவு தூரம் வந்தே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு அடிபட்டனால தானே வந்த, இல்லைன்னா வந்திருக்க மாட்டேன், பரவாயில்ல, எனக்கு அடிபட்டது கூட இப்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, லூசு மாதிரி உளராத, என்ன பேசிட்டு இருக்கே நீ, ஆமா இதனாலதான் நீங்க வந்திருக்க, இல்லன்னா நீ வந்திருக்க மாட்டேன்னு சொல்ல, சரி நான் போகவான்னு சொல்ல, அவனை இழுத்து அப்படியே பக்கத்துல உட்கார வைக்கிறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீ என் பக்கத்துல இருக்கிறது, நீ இங்கே இருங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. 6 நாளாச்சு உன்கிட்ட பேசி, நீ என்கிட்ட பேசல, என் கோவம் எல்லாம் போயிடுச்சுல, இப்ப என் மேல கோவம் இல்லைன்னு சொல்லிப்பேன்னு கேட்க, உன் கண்ணாடி எங்கடா, ஐயோ நான் வர அவசத்துல கண்ணாடியை மறந்துட்டேன்னு சொன்ன, டக்குன்னு இவன் கிஸ் பண்ணிட்டான். இவன் தான் சொல்லுவான்ல, நீ கண்ணாடி இல்லாம பார்க்க அழகா இருக்கேன், எனக்கு உன்னை பார்த்தா கிஸ் பண்ண போல இருக்குன்னு. அதே மாதிரி சேங்குக்கு கிஸ் பண்ணிட்டான். தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வேகமா சென் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லோ ஃபெங்க்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் சரியா பேசிக்கிறதே இல்ல போல இருக்கு. அவனை பார்த்தாலே அந்த பக்கம் சென் போயிட்டே இருக்கான். லோ ஃபெங்க்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இவனை அவன் ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் அவன் தூங்கிட்டு இருக்க, டே செங் ப்ளீஸ்டா, நான் தப்பா பேசிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவன் கிட்ட பேச, இவன் அழுதுட்டே அப்படியே அவனை பாக்குறான். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் கனவுன்னு தோணுது. சே எல்லாமே கனவா, அவன் பாட்டுக்கு ஜாலியா தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஷெனுக்கு கஷ்டமா இருக்கு. இவன் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கிற மாதிரி மனநிலைமையில தான் நம்ம சார் இருக்காரு. ஆனா இவர் என்னமோ மன்னிப்பே கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் இவன் பிஸியா உட்காந்து படிச்சுட்டு இருக்க, இவனுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரான். அவன் கண்டுக்காம அந்த பக்கம் போறான். அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான் லோ ஃபெங். அப்புறம் உண்மையாவே இவனை எழுப்பறதுக்காக அவன் ட்ரை பண்ண, இவன் கண்ணை திறந்து பார்க்க இது தூக்கமா இருக்கும், நமக்கு கனவு தான் வருமே அடிக்கடி போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். திரும்பி பார்த்தா அங்க அவனை காணும். அப்ப இது கனவு தான் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு படுத்துக்கிறான். ஆக்சுவலி அது உண்மைதான், ஆனா இவனுக்கு அது கனவு மாதிரி நடந்திருக்கு. ஸோ கனவுன்னு நினைச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுறது ஃபுல்லா கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ டென்ஷன்ல பாருக்கு போறான் லோ ஃபெங். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு இவன் கிட்ட கெஞ்சிட்டே பின்னாடி போயிட்டு இருக்க. அங்க இன்னொரு பையனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் கிட்ட சண்டை போட பாருக்கு வரான். ஸோ பார்ல 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அதுல சும்மா இல்லாம ஒருத்தர் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படியே அவன் வயித்துல குத்திட்டான். அதனாலதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம், ஒரு சீன் வந்திருக்கோம், ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் போய் பாருன்னு சொல்லி லூ ஃபெங்கோட அக்கா தான் சொல்லியிருப்பான். அந்த சீனுக்கு முன்னாடி நடந்தது தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. காலையில எந்திரிச்சு பாக்குறான், அங்க லூ ஃபெங்க காணும், எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அவன் நைட்டு ஃபுல்லா வரவே இல்லடா, எங்க போனான்னு எங்களுக்கு தெரியலன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவன் கிளாஸ்க்கு போயிட்டான். இருந்தாலும் இவனுக்கு அவனோட நினைப்பாவே இருக்கு. அவன் கூட இருந்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு.
இருக்கு. என்னாச்சு, ஏன் ஃபேங் வரலன்னு சொல்லி அவனை பத்தியே தான் திங்க் பண்றான். சுத்தமா முடியல. திரும்ப திரும்ப அவனோட நினைப்பாவே இருக்கு. அப்புறம் உட்காந்து ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அவனுக்கு ஃபோன் வருது அவங்க அக்கா கிட்ட இருந்து. அதாவது லூஃபெங்குக்கு ஆக்சிடென்ட், ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, கொஞ்சம் போய் பார்க்க முடியுமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டனே இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. கண்ணாடி கூட போடல, வேகமா அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ல இங்க ஞாபகம் வருது. எங்கடா உன் கண்ணாடின்னு லூஃபெங் கேட்க, அப்பதான் சேங்க்கு ஞாபகம் வருது. டக்குனு இவன் அவனை கிஸ் பண்ணிட்டான். அதாவது கண்ணாடி நீ போடாம இருந்தா ரொம்ப கியூட்டா இருப்ப, நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பான்ல, அதே மாதிரி மூச்சு விட கூட டைம் கொடுக்கல. டேய் அப்படின்னு சொல்லி பயந்து போய் டக்குன்னு அவன் எந்திரிச்சு நின்னுக்கிறான். இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லி அவன் பக்கத்துல க்ளோஸா வர அவன் எதுவுமே பேசல. எனக்கு இப்பதான் ஒண்ணு புரிஞ்சிருக்கு. நீ என் மேல கோமா இருக்கான்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு ஒண்ணு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கன்னு சொல்ல, லூஃபெங் இந்த மாதிரிலாம் விளையாடாத, நான் ஒரு பையன், இது எப்படி நடக்கும்னு சொல்ல, ஏன் நடக்காது, உட்காரு, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அவனும் உட்கார்றான். ஒரு மாதிரி இருக்கு. செங்க்கு இன்னும் அந்த இடத்துல இருந்து வெளியே வரவே முடியல. உன்னோட ஆன்சரை மட்டும் நீ எனக்கு சொல்லு, ஓகேவா இல்லையா, அதை மட்டும் சொன்னா போதும். நீ என்ன பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கியா? ஆமா அப்படின்னு அவன் தலையாட்டுறான். அப்புறம் நான் உன் பக்கத்துல வந்தா அது உனக்கு ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு தலையேற்றான். எதுக்காக இதை பத்திலாம் நீ யோசிக்கிற, எனக்கு ஏதாவதுன்னா நீ ஃபீல் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, ஸோ நீ என் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்டானு சொல்ல அவனும் தலையாட்டுறான். இப்படி ஒரு ஒரு கொஸ்டினா கேட்டுட்டு, இவ்வளோ சொல்றியே, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்ல, அதுக்கும் ஆமான்னு அவன் தலையாட்டுறான். இவன் கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்துல க்ளோஸா போறான். இப்ப நான் உனக்கு கிஸ் பண்ணனே, அந்த கிஸ் உனக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு தலையாட்டிட்டு அடுத்த செகண்ட் இல்லைன்னு தலையாட்டுறான். ஹானஸ்டா சொல்லு, உனக்கு என்னதான் தோணுது, உன் மனசுல இருக்கிறது சொல்லுன்னு சொல்ல, ஆமான்னு தலையாட்ட, சோ இதுக்கப்புறம் நானே உன்கிட்ட கேட்கிறேன், உனக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ் அப்படியே கையில வச்சு பாக்குறான். உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்லன்னு சொல்ல, ஏய் அது வந்து ப்ளீஸ் வேணாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, வேண்டான்னு சொல்ல, நீ என்னை பத்தி எப்படி வேணாலும் திங்க் பண்ணிக்கோ, இல்ல இல்ல நீ நல்லா இருக்கீல அதுவே எனக்கு போதும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிக்கிறான். இங்க பாரு, லவ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தோணல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது எனக்கு தப்புன்னு தோணல, முதல்ல என்ன புரிஞ்சுக்கன்னு சொல்ல, யாருக்கும் மேல இன்ட்ரெஸ்ட், எனக்கு மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சென் சொல்றான். ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு லூஃபெங்க்கு. அவன் பக்கத்துல க்ளோஸா போய்கிட்டே இருக்க இவனும் அதை அட்சாம் பண்ற மாதிரி அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் இவன் லைட்டா சட்டலா ஒரு கிஸ் பண்ண இவனுக்கு ஷாக்கா இருக்கு. அந்த ஷாக்ல இருந்து வெளியே வரவே இல்லை. எனக்கு தெரியும், உனக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானேன்னு சொல்ல, அது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டடா அப்படின்னு சொல்லி அவனை பாக்குறான். அவ்வளவுதான்டா, இது ரொம்ப சிம்பிள் தான்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனும் அந்த கிஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி அமைதியா இருக்கான். ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்க, இருந்தாலும் அது சென்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியல. ஒரு அரை மனசாதான் ஓகே சொல்லியிருப்பான் போல. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அப்புறம் இங்கதான் காட்டுறாங்க. ரெண்டு பேர் அப்படி ரொமான்டிக்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இந்த சீன் எல்லாம் நான் போட முடியாது, போட்டா சேனலுக்கு பிரச்சனை வரும். ஸோ நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்டுக்கங்க, இதுக்கப்புறம்லாம் டீப்பா பார்க்க வேணாம். ஸோ அது பார்த்தா கடைசியில கனவு தூங்கிட்டு இருக்கு செங்குக்கு, இவனும் லூஃபெங்கும் அப்படியே ஒன்னா கில்மா பண்ற மாதிரி கனவுல வருது. பில்லோவெல்லாம் சாரு காலுக்கு இடையில வச்சு கட்டி பிடிச்சிட்டு படுத்திருக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக் மூவா இருக்குது. அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. டெலிகிராம்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. சீரியஸ்லி இந்த சீனை பார்க்கும்போது நான் இது கனவா இல்லாம தான் நல்லா இருக்கும்னு தான் மனசுல நினைச்சேன். ஆனா இது கனவு. சார் அப்படியே பெட்ல படுத்தாலும் நெளின்னு நெளிறாரு. இடையில ஒரு ஸ்கிரீனு, ரெண்டு பேரோட கியூட்டான கிஸ் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா அந்த சீன் அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு இவன் பேரை சொல்லி ஒருத்தன் கூப்பிட கண்ணை திறந்து பார்க்க அங்க நின்றுட்டு இருக்கிறது நம்ம சார் லூஃபெங். கனவா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்புறான். கனவுல இல்ல, உண்மையாதான் சொல்றேன்னு சொல்லிட்டு பில்லோவை வேகமா இழுத்து பார்க்க அப்பதான் தோணுது இவன் என்னன்னா பண்ணி வச்சிருக்கிறான்னு. என்னடா பண்றேன்னு சொல்ல டக்குனு லூஃபெங் அப்படியே மேல ஏறி பெட்ஷீட்டை போட்டுட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே போட்டோ எடுக்கிறது, ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதேதான் இவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. ஒரு வழியா ரெண்டு பேரும் லவ்வா சொன்னாலும் சொன்னாங்க. ரெண்டு பேரும் ஹாப்பியா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவன் கூட இருக்க ரூம்மேட்ஸ் எல்லாம் கூட ஓகே இவங்களை பத்தி தெரிஞ்சிச்சு எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்காம கண்டுக்காம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க சென்னோட பர்த்டே. லூஃபெங் அவனுக்காக கேக்கு கொடுக்குறான், கிஃப்ட் கொடுக்குறான். உனக்கு ரொம்ப பிடிச்ச சன்ஃபிளவர் அப்படின்னு சொல்லி கையில கொடுக்குறான். சின்ன வயசுல இந்த சன்ஃபிளவர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. ஸோ அதே மாதிரி இப்ப சின்னதா இவன் கையால ஒரு குட்டி பொம்மையாட்டம் ரெடி பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் எப்பயும் போல பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அப்படியே கிஸ் பண்றதுன்னு சொல்லி இவங்களோட குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு.
அப்புறம் ஏதோ பிஸியா பேக் பண்ணிட்டு இருக்க. டேய் இங்க பாரு, என் அக்காவும் என் அப்பாவும் ஸ்டேட் போயிருக்காங்க. எங்க வீட்ல யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்க போறேன். நீ என் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றியா? அதெல்லாம் என்னால முடியாது, நாளா வரல. ப்ளீஸ்டா ப்ளீஸ் சண்டே ப்ளீஸ் எனக்காக ஒரு 1 hour மட்டும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. 2 பேரும் தனியா இருக்கணும்னு தோணுது, நீ என் கூட இருக்கணும்னு தோணுது ப்ளீஸ்னு சொல்லி கூப்பிட, சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வேக வேகமா ஓடுறானுங்க. எங்கடா போறானுங்கிற மாதிரி கூட இருக்க 2 ரூம்மேட்ஸுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே இவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க அப்படியே சேர்ந்து இருமுறான். ஒரு நிமிஷம் நான் சாஃப்டாவே பண்றேன், நீ மூச்சு விட, உனக்கு கேப் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே டீப்பா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கிஸ் கொஞ்சம் டீப்பா போய்கிட்டு இருக்கு. போட்டிருக்க கண்ணாடி எல்லாம் தூக்கி போட்டுட்டு சார் பெட்ல தூக்கி போட்டாரு. அப்புறம் படிப்படியா அடுத்த கடத்துக்கு லூஃபெங் போறான். ஆனா செங்குக்கு அதுல விருப்பம் இல்லை போல. கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்கு, வேண்டான்னு அவன் சொல்றான். ஆனா அதெல்லாம் இவன் கேக்குற மாதிரி இல்ல. நான் பாத்துக்கிற வீடுங்கிற மாதிரி டீப்பா எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஒரு வழியா 2 பேருக்கு இடையில மேட்ரு முடிஞ்சது. மேட்ரு முடிச்சிட்டு பார்த்தா நைட்டு டைம் மிட் நைட்டா இருக்கும் போல. சென்னுக்கு தான் கஷ்டமா இருக்கு. இப்ப நடந்தது அவனுக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை போல. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். விருப்பம் இல்லைங்கிறத விட அவன் எதிர்பார்க்கல, திடீர்னு சடனா எல்லாமே நடந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. ஆனா நம்ம லூஃபெங்க்கு அப்படியே ஹாப்பியா இருக்குது. சார் அப்படியே ஜாலியா பார்த்துருக்காரு. என்னாச்சு ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க, இப்ப நடந்தது உனக்கு பிடிக்கலையான்னு சொல்ல, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். சாரி, நான் பண்ணதான் தப்பு. என்ன உனக்கு என் கூட இருக்க பிடிக்கல அதானே அப்படின்னு சொல்லிட்டு லூஃபெங்க்கு ஒரு மாதிரி இருக்கு. டைமை பாக்குறான். மணி ரொம்ப ஓவரா 12 o'clock மேல ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு லூஃபெங்க்கு. என்னடா இவன் பாட்டுக்கு போறானேன்னு. இவனா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். ரோட்ல அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன் இதை நான் ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அவசரப்பட்டோமோங்கிற மாதிரி தனியா ஒரு பக்கம் உட்காந்து இதை பத்தியே தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனால அதுல இருந்து வெளியே வரவே முடியல. அவன் எதிர்பார்க்கல, என்னோட ஃபீலிங்ஸ் அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. ஏன் நான் ஒரு பையங்கிறனால அவன் என்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்கணும்னு தோணலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. செங் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்க. ஒரு வழியா லூஃபெங் அவனை கண்டுபிடிச்சு வந்துட்டான். ஏய் இங்கப்பா, எதுக்கு இப்படி உட்காந்துருக்க, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவன் வரல. நான் சொல்றதை கேளு வான்னு சொல்ல, எனக்கு இங்க இருந்து போகணும் ப்ளீஸ் விடு அப்படின்னு சொல்ல, இங்கேதான் உட்காந்துருக்க போறியா சொல்லுன்னு சொல்ல அவன் வேகமா போறான். ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, எதுவும் வேணாம் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அவன் போறான். ப்ளீஸ் என் கூட வான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் வரமாட்டேங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை, என்னை விடு நான் போறேன்னு சொல்ல, ஏன்டா நீ இப்படியே இருக்க, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா இது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். இவன் அவன் கையை பிடிச்சி கெஞ்சுறான். எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது பிரச்சனைனா நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு எப்படி நான் பதில் சொல்லியிருக்க முடியும், அதை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியான்னு சொல்லி அவன் கேட்கறான். சாரிடா, இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் உன் பர்மிஷன் இல்லாம. ப்ளீஸ் நான் இங்க இருக்க வரைக்கும் என்னை பத்தி நீ கவலைப்பட வேணாம், உன்னை பத்தி நீ கவலைப்பட வேணாம், ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறான். ஆனா அவன் வரல. ஷெங்க் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. பட் இவன் அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வச்சு பேசவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு வலிக்குதான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் காலை பிடிச்சிக்கிறான். நான் வேணா உன்னை தூக்கிட்டு போட்டா, உன்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கும் எந்த பதிலும் பேசல, அமைதியா இருக்கான். வந்து ஏறிக்கடாங்கிற மாதிரி உப்பு முட்டை ஏறிக்கணும்னு சொல்லி கூப்பிடுறான். இப்ப நம்ம ஷேங்குக்கு கொஞ்சம் கோபம் போயிருச்சு போல. அதுக்கப்புறம் அவன் அப்படியே தோல்ல ஏறிக்கிறான். 2 பேரும் அமைதியாவே இருக்காங்க, எதுவுமே பேசல. ஷென்னோட கஷ்டம் அவனுக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். சாரிடா, எல்லாரும் நினைக்கிறாங்க லவ்னா ஒருத்தர் கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும், ஆனா அப்படி இல்லை. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, 2 பேரும் லவ் பண்றோம், எனக்கு உன் கூட எப்பயுமே இருக்கணும்னு தோணுது. சோ அதனால தாண்டா இதெல்லாம் பண்ணேன். சாரி, நான் தப்பா பண்ணிட்டேன், விட்டுரு அப்படின்னு சொல்லி உன்னோட எக்ஸ்பிரஷனை பார்த்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சு. சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் லைட்டா ஸ்மைல் வந்துருச்சு சாருக்கு. இதுக்கப்புறம் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஹர்ட் பண்ற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், சாரின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்றது கேக்குறியா இல்லையான்னு சொல்ல, கேக்குறேன்னு சொல்லிட்டு லைட்டா அமைதியா பேசிட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸ்க்கு வந்தாச்சு. கிளாஸை கவனிக்கிறானுங்களோ இல்லையோ, அவனுங்க பாட்டுக்கு ஏதோ வரைஞ்சிட்டு இருக்காங்க. மேம் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்களுக்கு வெட்டிங் இல்ல, ஸோ ஹாப்பி வெட்டிங்னு சொல்லி எல்லாரும் விஷ் பண்றாங்க. கண்டிப்பா என்னோட வெட்டிங்க்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்ல, ஒரு பையன் இவங்களை முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க மேமோட வெட்டிங்க்கு போறாங்க. அங்க வெட்டிங் நடக்குது. ஒரு ஃபார்மலான கிறிஸ்டியன் வெட்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அங்க இருக்கு. ஆனா அங்க 2 பேர்கிட்ட கொஸ்டின் கேட்க இங்க இவங்க 2 பேரும் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது பொண்ணு மாப்பிள்ளையா இருக்கிறது இவங்க 2 பேரும். அப்படியே பதில் சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சி அப்படியே ஓடும்போது ஒரு ஃபீல் இருக்கு. அப்படியே ஹாப்பியா இருக்கு. லூஃபெங் அப்படியே சென்னோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான். அப்படியே ஹாப்பியா இருக்கு. ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. மடியில படுத்துட்டு சென் அப்படியே லூஃபெங்க பார்க்க எனக்கு ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே லைட்டா தொட்டு பாக்குறான். அதாவது ரிங்கு போடுவோம்ல, ரிங் ஃபிங்கர், அது நான் உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லி கை அப்படியே மூடிக்கிறான். என்னதுன்னு பார்க்க ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப கியூட்டா 2 ரிங் இருக்கு. அந்த ரிங்கை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஷென்னுக்கு. இது உனக்கு தான், ஜஸ்ட் சில்வர் ரிங் தான், கண்டிப்பா நான் உனக்கு காஸ்ட்லியான ரிங் அப்புறம் வாங்கி தரேன், இந்த ரிங் உனக்கு பிடிச்சிருக்கா,
பிடிக்கலையா? சரி விடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு லூஃபெங் அப்படியே பார்த்துட்டே இருக்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. லூஃபெங் ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டனே அப்படியே இருக்கு ஹாப்பியா. அதாவது இது வரைக்கும் அவன் அவனோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்ல. இப்ப அவன் பண்ணும்போது கண்ணுல தண்ணியா வருது சாருக்கு. நம்ம 2 பேரோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டிருக்கு பாத்தியா, இது எப்பயுமே உன் கையிலே இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு ரிங் ஃபிங்கர்ல அந்த ரிங்க போட்டு விட்டுட்டு லூஃபெங் அதை பார்த்துட்டு இருக்கான். ஷெங்க் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். ஒருவேளை நம்ம பிரியிற நிலைமை வந்துச்சுன்னா இந்த ரிங்கை மட்டும் நீ திரும்ப வாங்கவே கூடாது. நான் காசு கொடுத்து கூட இந்த ரிங்கை உன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இது எப்பயுமே என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்ல அவன் மண்டையில ஒரு தட்டு தட்டுறா லூஃபெங். இல்ல, என்னோட லைஃப் ஃபுல்லா நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கியூட்டா 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதை கிஸ் பண்றதை யாரோ போட்டோ எடுத்து எல்லார்கிட்டயும் காட்டுறாங்க. காலேஜ் ஃபுல்லா அந்த போட்டோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் கேன்னு தெரிஞ்சனையும் உடனே காலேஜ்ல இருந்து கமிட்டியில கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப மோசம். ஒருத்தர் இந்த காலேஜ் விட்டு போகணும். அப்பதான் காலேஜுக்கு கெட்ட பேர் வராதுன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாரும் இவங்க 2 பேரும் பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷேனுக்கு. ஆனா லூஃபெங் எப்பயுமே தைரியமா இருக்கான். நீ எதை பத்தியும் கவலைப்படாதன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு வரான். எல்லாரும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஃபேஸ பார்க்க கூடாதுன்னு இவன் ஹக் பண்ண மாதிரி அவனை கூட்டிட்டு போறான். எல்லாரும் இவங்களை பத்தி ஓவரா பேசிட்டே இருக்காங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. பேரண்ட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஷென் ஃபீல் பண்றான். இங்க பாரு, இதை பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத. என் பேரண்ட்ஸ் கிட்ட போனா நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். என் அப்பா சும்மாவே அடிக்கதான் செய்வாருன்னு சொல்ல 2 பசங்க வராங்க. அதுல ஒருத்தன் ஓவரா வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். சண்டைங்க கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கு. அது லூஃபெங்க்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை போல. இடையில சென்னு இருக்கிறத பார்த்துட்டு இவன் ஷென்னை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஷென்னை அடிச்சா இவன் சும்மா இருப்பானா? சென்னு மேல கை வச்சுன்னு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்க ஏதோ ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து மண்டையிலேயே போட அந்த சண்டை போட்டான்ல அந்த செங்கல் மாதிரி இருக்கு, சண்டை போட்டான்ல அந்த பையன் மண்டையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. லூஃபெங் ப்ளீஸ் வேணாம் வேணாம்னு சொல்லி ஷென் தான் அவனை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி இழுக்கிறான். இவன் மண்டையில இருந்து பிளட் வர அதை கூட அவன் கண்டுக்கல. உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த நியூஸ் போயிடுச்சு. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 2 பேரோட மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சென் வீட்டுல அவனை ரூம்குள்ள அடிச்சு வைக்கிறாங்க. அவன் கத்துன்னு கத்துறான். அவன் தம்பி எவ்வளவோ பேசுறான். அதை பத்திலாம் அவங்க கேட்கல. முதல்ல உன்னை இந்த ஸ்கூல்ல இருந்து மாத்தணும். எப்படி பண்ணிட்டு இருக்க பரீட்சை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை உன் மேல இவ்வளவு கெட்ட பேருன்னு சொல்லி அவன் போனை பிடுங்கி போட்டுட்டு அவனை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அம்மா ஒரு பக்கம் வாழன்னு கத்திட்டு இருக்காங்க. என்ன பண்றது? கதவை தட்டி தட்டி இவனும் ஃபீல் பண்றான். ஆனா கதவை திறக்கவே இல்லை. ரூம்லயே தான் இருக்கான். அடுத்து இங்க நம்ம லூஃபெங்கோட அப்பா சும்மாவே அவனை போட்டு வெளுப்பாரு. இந்த மேட்டர் தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? அவனை போட்டு சாகடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க அக்கா வரா. இங்க பாருங்க, முதல்ல அவன் இங்க இருக்க வேணாம், அவன் அப்ராட் போட்டோம். அதான் இப்போ ஒரே சொல்யூஷன். முதல்ல நீ அப்ராட் போ. நீங்க இருக்க கூடாது. நீங்க இருந்தா பிரச்சனை பெருசாகும். ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு சொல்ல என்னமோ பண்ணுங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போறாரு. ப்ளீஸ்க்கா, என்னால போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். ப்ளீஸ், நான் செங்க விட்டு போக மாட்டேன்னு சொல்ல இப்ப இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீ பெருசாக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ. போ, பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் நீங்க வரலாம். சொல்றதை கேளுடா போன்னு சொல்ல எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. எனக்காக ஷென்க்கு ஒரே ஒரு மெசேஜ் பண்ணு. நான் இப்போதைக்கு ஊருக்கு போறேன், திரும்ப வருவேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அழுகுறான் அவன். அதுக்கப்புறம் மெசேஜ் வருது. ஆனா தம்பி இப்ப அந்த மெசேஜை பார்த்துட்டு அண்ணன் கிட்ட காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே சுவிச் ஆஃப் பண்ணி உள்ள வச்சுட்டான். இங்க அண்ணன் அழுதுட்டு இருக்கான். அங்க உட்காந்து நம்ம லூஃபெங் அழுகுறான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. லூஃபெங் ஊருக்கு கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. அவனுக்கு இங்க இருந்து போறதுக்கு மனசே வரல. ப்ளீஸ்க்கா, எனக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கத்துறான். அவங்க அக்கா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. யங் மாஸ்டர் பேசாம வாங்கன்னு சொல்லி இழுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க 2 அடியாள்கள். அதுக்கப்புறம் டோர் ஓபன் பண்ணி அண்ணனை பாக்குறதுக்காக தம்பி வரான். வந்த உடனே அவனை பார்த்துட்டு எங்கடா என் போன் எங்கடா, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு மெசேஜ் பண்ணணும், அவனை நான் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்ல அது முடியாது. உனக்கு என் மேல பாசம் இல்லைல, ஏன் இப்படி இருக்கே நீ? யாரோ ஒருத்தனுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு சொல்ல ப்ளீஸ் நான் ஒரே ஒரு டைம் போய் அவனை மீட் பண்ணும். நீ இந்த அளவுக்கு இங்க ஹர்ட் ஆயிருக்க, உன்னை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. அந்த போலீஸ் கேஸ் கூட போயிடுச்சு புரியுதான்னு சொல்ல ஒருத்தரை மண்டையில் அடிச்சான்ல அவங்க அப்பா அதை ஹேண்டில் பண்ணி அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ண லூஃபெங்க அப்ராட் அனுப்பியிருப்பாங்க. தம்பி எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் ஷெங்க்கு சுத்தமா முடியல. அவன் அப்ராட் போயிட்டான். அவன் அதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டான், உன்னை பார்க்க வர மாட்டான். ப்ளீஸ், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. நீ அவனுக்காக உன்னோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காது ப்ளீஸ். அவனை விட்டு போயிட்டான். நீ முதல்ல நார்மல் பர்சனா மாறுன்னு சொல்ல நீ எனக்கு என்னடா நோயாடா வந்திருக்கு, நார்மல் பர்சன் பேசுற, நான் போறேன்டான்னு சொல்ல ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், ஒரே ஒரு டைம் நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி முட்டி போட்டு அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். தம்பிக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ்டா, ஒரே ஒரு தடவை அவனை பார்த்துட்டு அப்புறம் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்டே இருக்கான். சரி, இப்ப நீ போக வேணாம்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டா, போவ பரவாயில்ல, நீ போனாலும் அவன் இங்க இருக்க மாட்டான். உனக்கு ஓகேவான்னு சொல்ல ப்ளீஸ், என்னால அவனை ஸ்டாப் பண்ண முடியாது, பட் நான் ஒரே ஒரு டைம் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன் ப்ளீஸ்னு சொல்ல எனக்கு யாரை பத்தி கவலை இல்லை போ அப்படின்னு சொல்ல வேகமா டோர் ஓபன் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா கார்ல அவனை பிடிச்சி அடைச்சு அவனை எப்படியாவது ஏர்போர்ட் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம். அவனை தேடி கரெக்டா இந்த கார் போற அதே டைம்ல அங்க இருந்து அவன் கார் வருது. ஷென்னோட காரும் லூஃபெங்கோட காரும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஆனா 2 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு
கண்டுக்கவே இல்லை. அங்க வந்து அவன் ஊருக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கவலையாச்சு ஷெனுக்கு. நடு ரோட்ல உட்காந்து அப்படியே அழுகுறான். அவன் தம்பி தான் இவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் அந்த காலேஜ்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வேற காலேஜுக்கு கிளம்பிட்டான் ஷென். அவன் ஃபேமிலியில யாருமே இவன் கிட்ட சரியா பேசுறது இல்ல. இவன் தம்பி மட்டும் தான் பேசுறான். அவன் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றான்னு போறான். ஆனா இவங்க எல்லாம் கண்டுக்கவே இல்ல. நீ கவலைப்படாதண்ணா, நீ திரும்பி வந்தா எல்லாம் சரியாயிரும் போன்னு சொல்லி தம்பி தான் அவனை அனுப்பி வைக்கிறான். தம்பி பார்த்தா நல்லவனாவே தெரியல. அவனாலதான் இத்தனை பிரச்சனையும் எனக்கு தோணுது. அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. பொசசிவ்ல கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிச்சு பாக்கி பயமுல. இதெல்லாம் தப்புன்னு தெரியல. பாவம் அவன் அண்ணனோட ஃபீலிங்ஸ் அவன் புரிஞ்சுக்கல. அங்க இருந்து ஷென் கிளம்பி போயிட்டான். ஒரு வழியா அவனோட லைஃப்ல இருந்து எல்லாரும் போன மாதிரி இருக்கு. பழையபடி காலேஜுக்கு போறான். மொபைல கையில எடுத்துட்டு அப்படியே உள்ள போறான். எல்லாமே அவனுக்கு புதுசா இருக்கு. இங்க அப்ராட்லயே அவனை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அவனுக்காக எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே திரும்ப வந்துருச்சு. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு லூஃபிங்க உட்காந்துருக்கான். அவனை கான்டாக்டே பண்ண முடியல. பாத்தியா, உன்னை மறந்துட்டு உன்னோட லைஃபை விட்டுட்டு அவனோட லைஃப அவன் பாக்குறான். நீ இன்னும் அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. நீ உனக்கான லைஃப பாரு. இல்ல என் பாஸ்போர்ட்டை கொடு ப்ளீஸ், என் பாஸ்போர்ட்டை கொடுன்னு அப்பயும் அக்கா கிட்ட சண்டை தான் போறான் லூஃபின். ஏன்டா இப்படி இருக்க? பாருடா, அவனை காண்டாக்ட் பண்ணாடாடா, லெட்டர் எல்லாமே திரும்ப வந்திருக்கு. நீ தாண்டா அவனை பத்தி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. போதும், உன்னோட ஸ்கூலு காலேஜோட அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுரு. நீ இந்த மாதிரி இருக்காத ப்ளீஸ். நீ யாருன்னு முதல்ல திங்க் பண்ணிட்டு அதுபடி நீ லைஃப்ல வாழுன்னு சொல்லி அக்கா கொஞ்சம் ஓவரா பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு லூஃபேனுக்கு. அந்த லெட்டர்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே தேம்பி தேம்பி அழுதுட்டே அங்கேயே உட்கார்ந்துருக்கான். அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்ப காட்டுறாங்க. அங்க ஷென்னோட தம்பி ஏதோ பார்ல பாட்டு பாடிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு 2 பேர் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்டோரி நெக்ஸ்ட் வீக் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் 3rd எபிசோடுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் கப்பிள், செகண்ட் கப்பிள்ஸ்னு எல்லாருமே சூப்பரா இருக்காங்கப்பா. எனக்கு தான் காட்டுறாங்க. நம்ம ஈச்சேனோட தம்பி இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவனோட பேரும் ஈச்சேன்னு சொல்றாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. 2 பேருமே அண்ணன் பேரு ஈச்சேன்னு தான் சொல்றாங்க, இவன் பேரு ஈச்சேன்னு தான் சொல்றாங்க. நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாலும் அந்த பேரே தான் காட்டுது கூகுள்லயும். ஸோ நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால நம்ம யூ சென்னு வச்சுக்கலாம். அப்பதான் எனக்கு புரியும். இல்ல நானும் சும்மாவே எனக்கு பேரு கன்ஃபியூஸ்டு. ஸோ அதனால நான் யூ சென்னு சொல்லிக்கிறேன். ஈ சென்னு அவனை, யூ சென் இவன் தம்பி பேர். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் பார்ல உட்காந்துருக்கான். யாரோ ஒரு பையன் ஃபிளட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அதெல்லாம் பிடிக்கல நம்ம சாருக்கு. சார் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்க அப்படியே அவனை ரசிச்சு ரசிச்சு ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த பாரோட ஓனர். இவன் பேரு லிங். லிங் அப்படியே யூச்சேன கூப்பிடுறான். ஒரு நிமிஷம் நில்லுன்னு. என்ன, நான் உன்னை சாப்பிட கூட்டிட்டு போலான்னு ட்ரை பண்றேன். ஆல்ரெடி நான் உங்ககிட்டே சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் வேணான்னு, என்ன விடுங்கன்னு சொல்ல, ஜஸ்ட் சாப்பிட தானே கூப்பிடுறேன், நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா கூப்பிடுறேன்னு சொல்ல, வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு யூச்சன் அந்த பக்கம் போறான். லிங் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான். லிங்குக்கு அவன் மேல ஒரு கண்ணு போல, ஆனா அவன் தான் வேணான்னு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண இங்கதான் காட்டுறாங்க. நம்ம ஈச்சன் காலேஜ் முடிச்சிட்டான். அடுத்தது என்ன பண்ண போறேன்னு கூட படிக்கிற பொண்ணு கேக்குறா. ஃபேமிலியில ஏதாவது டிசைட் பண்ணாங்களா, இல்லைன்னா என்னோட ஃபேமிலியில ஒரு கம்பெனி இருக்கு, நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க. அதுக்குள்ள ஏதோ போன் வருது. அப்பா இறந்து போயிட்டாரு, சீக்கிரம் வாடான்னு அம்மா அழுகுறாங்க. அங்க பயந்து போய் ஓடி வந்து பாக்குறா, அப்பா இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு டீப்பாலாம் காட்டல, அதனால நீங்களும் லைட்டாவே பாத்துக்கோங்க. அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை டோட்டலா மாறின மாதிரி இருக்கு. இப்ப ஃபுல்லா நான் தான் என் ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணியிருக்கேன், என் ஃபேமிலி என்ன டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஈச்சன் ஃபீல் பண்றான். அங்க ஃபேமிலி உட்காந்து அழுதுட்டு இருக்கு. மொத்த ஃபேமிலியும் என்ன பண்றதுன்னு புரியல. எல்லாமே முடிஞ்சதுங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். அம்மாவை கன்வின்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ரூம்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இதான வேலை, என்ன பண்றதுன்னு புரியல. அண்ணா உன்கிட்ட ஒண்ணு கேக்கட்டா, இன்னும் நீ லூஃபிங்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த ரிங்கை பார்த்துட்டு ஈச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எதுவுமே பேசல, சைலண்டாவே இருக்கான். இன்னும் அவனை மறக்கலங்க இருக்கு. அதுதான் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இங்க லூஃபிங் தான் காட்டுறாங்க. ஒரு பார்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அங்க யாரும் 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாருக்கு பார்க்கும்போது பழைய ஞாபகம் வந்துருச்சு போல. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே ட்ரிங்க் பண்றான். எல்லாரும் அழகா இருக்காங்க, எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, நான் மட்டும் ஃபீல் பண்றேங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போதையிலேயே அப்படியே வீட்டுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அவங்க அக்கா உட்காந்துருக்கா. இவன் எதுவுமே பேசல. இவன் ஆப்போசிட்ல போய் பேசாம கவுச்ல தான் உட்கார்றான். அப்புறம் அக்கா நிறைய போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க. இந்தா இதுல ஏதாவது ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணும், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, விளையாடுறியா, என்னால எதுவும் பண்ண முடியாது, இங்க பாரு அந்த பொண்ணுக்கு உன்னோட ஏஜ் தான், இது வந்து ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு மேரேஜ், அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி, நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி என்கேஜ்மெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, பின்னாடி பாத்துக்கலாம், பிசினஸ்க்காக பண்றதுதான்னு சொல்ல, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிக்கிறான். ஒழுங்கா இங்கிருந்து போயிருன்னு சொல்ற அக்காட்ட. நீ மட்டும் இப்போ ஓகே சொல்லிட்டனா நீ வீட்டுக்கு போலாம், பிரச்சனை இல்லாம இருக்கும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, எப்படியாவது லூஃபெங்க்கு சைனா போனா போதும், அவன் போய் எப்படியாவது ஈச்சேனை மீட் பண்ணணும், அதனால அவன் யோசிக்கிறான். சேம் டைம் இங்க நம்ம ஈச்சேன் பையன் ஏதோ கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா நியூஸ் ஏதோ ஓடுது. அங்க லூஃபெங்கோட போட்டோ வந்திருக்கு. சரி என்னன்னு நியூஸ் சவுண்ட் வச்சு பார்க்க, கான்ட்ராக்ட் மேரேஜ்ங்கிறலாம் சொல்ல, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க,
ஃபர்ஸ்ட் டேட்லயே லவ் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்க்கவும் இன்னும் அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. அவன் என்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. எதுவுமே பேசல. ஆனா என் கூட வரையா, நம்ம 2 பேரும் வெளியே போலான்னு சொல்லி தம்பி கூப்பிடுறான். வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போறான். அதுக்கப்புறம் லைஃப் எல்லாம் டோட்டலா மாறுது. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் அந்த ரிங்க கையில வச்சு. அவனால லூப் எங்க மறக்க முடியல. அடுப்புல ஏதாவது வச்சிருக்கான், அதை கூட அவன் கண்டுக்கவே இல்லை. அதுக்குள்ள ஓடி வந்து தம்பி அதை பிடிக்க கையெல்லாம் சுட்டுருச்சு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தம்பி நிக்கிறான். ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான், அவன் என்ன மறந்துட்டான்ல, அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்ப நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கணும்? இங்க பாரு, நீ எங்கேயாவது வா என் கூட, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி பாருக்கு கூட்டிட்டு வரான். அங்க வந்து ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேரும். இன்னைக்கு என்னோட ட்ரீட், உனக்கு என்ன வேணுமோ நீ குடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. கண்டினியூவா ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படியாவது அண்ணனை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் தம்பி கூட்டிட்டு வந்திருப்பான். நல்லா தம்பி இல்ல, பாட்டிலா குடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் அவனை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் மறக்கறதுக்காக தான் எல்லாமே பண்றான். ஆனா ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு தம்பி அந்த பக்கம் போறான். அங்க ஈச்சன் மட்டும் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா அங்க லிங்கு வரான். லிங்கு திடீர்னு ஈச்சனை பார்த்துட்டு, ஏய் ஈச்சன் நீ அப்படின்னு சொல்லி பக்கத்துல போறான். ஆக்சுவலி அவன் தம்பி நினைச்சிட்டான். ஆனா இவன் அண்ணங்கிறது அவனுக்கு தெரியல. கொஞ்சம் பின்னாடி இந்த பக்கத்துக்கு ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. லூஃபெங் நீயான்னு சொல்லிட்டு அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்க, ஐயோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கையை டக்குன்னு தூக்கிட்டு நிக்கிறான். அதுக்குள்ள தம்பி வந்துட்டான். அது வந்துன்னு சொல்லி அவன் லூஃபெங்னு புலம்பிட்டே இருக்கான். அப்புறம் வேற வழி இல்ல, நம்ம லிங்கோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு நீ வா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவனை வெளியே கூட்டிட்டு போறான் தம்பி. லிங் கேக்குறான் அவனுக்கு என்னாச்சுன்னு. அது அவனுக்கு ஒருத்தனை பிடிச்சிருந்தது, ஆனா அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். உனக்கும் பசங்க தானே பிடிக்கும்னு சொல்லி கேட்க, நீ தப்பா புரிஞ்சிருக்கன்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னைத்தான் பிடிக்கும், உன்னைத்தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல கிட்ட போறான் கிஸ் பண்ற மாதிரி. கிஸ் பண்ண வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தம்பி பையன் டக்குன்னு கையை வச்சு அப்படியே லிப்ஸ் எல்லாம் மூடிட்டான். ஒண்ணுமே பேசல. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பசங்க எல்லாம் பிடிக்காதுப்பா, ஆனா என் அண்ணனுக்கு பசங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போய் உட்காந்துட்டான். இதை பார்த்தோன்னு லிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தேன் உன் அண்ணன் அப்படின்னு சொல்ல, நானும் என் அண்ணனும் ஒரே மாதிரி தானே இருக்கும், பேசாம நீ என்ன விரும்புறதுக்கு பதிலா என் அண்ணனை லவ் பண்ணலாமே, ஈஸியா இருக்கும். என் அண்ணன் ஒருத்தனை லவ் பண்ணான், ஆனா அவன் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிள் இல்லாத ஒரு பர்சனா இருக்கான். ஒண்ணுமே சொல்லாம என் அண்ணனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு என் அண்ணனை பத்தி எந்த கவலையும் இல்ல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் உன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. புதுசா அவனோட லைஃப் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. லாங் நீ வேணா ஒண்ணு பண்ணு, என் அண்ணனை டேட் பண்ண ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவன் கண்ணுல தண்ணி எல்லாம் வருது. இதெல்லாம் கேட்கும் போது லிங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல க்ளோஸா போறான். அப்படியே அவனை ஒரு செகண்ட் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு செம கடுப்பு. யாராவது இந்த மாதிரி நம்ம கிட்ட சொன்னோம்னா மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்துவான். ஆனா அவன் அதெல்லாம் எதுவும் பண்ணல. இதான் உன்னோட பதில் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு அவன் தலையாட்டுறான். சரி நல்லதான், நான் ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நீ சொன்ன மாதிரி பண்றேன். உன் பிரதர் கூட பரவாயில்ல, நல்லாதான் இருக்கான், நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு தம்பி. அப்புறம் நீ அப்படின்னு சொல்லி கையை மட்டும் காட்ட, எனக்கு ஓகே தான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு தம்பி அந்த பக்கம் போறான். அவனே இவனை லவ் பண்றான். ஆனா வேணும்னே அண்ணனுக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல. லிங் அப்படியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்மளும் இந்த கேம் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அப்புறம் பார்த்தா காலையில நம்ம சார் அப்பதான் எந்திரிக்கிறாரு. அப்பதான் போதையெல்லாம் தெரியுது. கண்ணை திறந்து பார்த்தா, ஏ லூஃபெங் நீ வந்துட்டியாங்கிற மாதிரி பாத்துட்டே இருக்க. லூஃபெங்கிறான். ஆனா அங்க இருக்கிறது வேற. நீ எந்திரிச்சிட்டியான்னு சொல்லி கேட்க, நீ யாரு? நேத்து நைட்டு நீ என் பார்ல ட்ரிங்க் பண்ண, உனக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லி, சாரி ஐ மீன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். அதை பத்தியில எதுவும் கவலை இல்ல, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்ல, என்னதுங்கிற மாதிரி ஈச்சன் பாக்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வெளியே நின்று இது எல்லாத்தையுமே தம்பி கேக்குறான். நேத்து நைட் நான் உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு லவ் வந்துருச்சு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, எனக்கு வேணா ஒரு வாய்ப்பு கொடு, நம்ம 2 பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாமான்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது தம்பிக்கு அப்படி பாசிட்டிவ். வேணும்னே டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இது எல்லாத்தையுமே லிங்கும் கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் வேணும் தான் இதெல்லாம் பண்றான். பட் ஈச்சன் எதுவுமே பேசல, அவனும் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டான் போல, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு. 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, பேசுறதுலாம் இல்ல, அதிகமா ஒன்னா சாப்பிடுறது, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு இருக்காங்க. இந்த லிங்க் வேணும்னே உன் அண்ணன் கூட இதெல்லாம் சாப்பிட்டேன் இங்க பாருன்னு சொல்லி அவன் பொசசிவ் ஆகிறதுக்காக போட்டோ எடுத்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கூட பேசுறது எல்லாத்தையுமே, அவன் கூட இருக்கிற ஒரு மூமெண்ட்டையுமே போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கா, தம்பிக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்த்தாதான் அவன் கோவப்படுவானு. ஆனா அவன் அதெல்லாம் இல்ல, அவனுக்கு ரிப்ளை கூட பண்றது இல்ல. எங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்டார்ட் ஆனது என்னமோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருக்கு, அதிகமா பேச மாட்டோம், அவன் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துப்பான், டீசென்டா தான் இருப்பான்னு சொல்லி ஈச்சன் மனசுக்குள்ள அதை பத்தி தான்
யோசிச்சுட்டே இருக்கான். பட் ரெண்டு பேருக்கு இடையில லவ் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்ல, அதிகமா பேசாம அப்படியே போய்கிட்டே இருக்கு. சோ அடுத்து நம்ம லிங்கோட பர்த்டே, சோ பார்ல தான் செலிப்ரேட் பண்றாங்க. தம்பியும் அங்க வந்திருக்கான். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே கிளாப் பண்ணிட்டு இருக்க, கேக் எல்லாம் இருக்கு பக்கத்துல. சோ அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. லிங்குக்கு ப்ரே பண்ணிட்டு கேக் கட் பண்றான். கேக் கட் பண்ணிட்டு இது ஆல்மண்ட் ஃபிளேவர், உனக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஈச்சியன் கையில கொடுக்குறான். எனக்கு ஆல்மண்ட் அவ்வளவு பிடிக்காது, என் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும், இந்தா நீ சாப்பிடுன்னு சொல்லி அவன் கையில கொடுக்க, சரி ஓகேன்னு அவனும் வாங்கிட்டான். லிங் அப்படியே தம்பிவே தான் பாத்துட்டு இருக்கான். இது வந்து ஈச்சியனுக்கும் புரியுது, ஏன்னா ரெண்டு பேருக்கு இடையில லவ்வே இல்லையில, லவ்வே இல்லாதவங்க டேட் பண்ணா எப்படி இருக்கும். அதனால ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா தான் இருக்காங்க. அவனுக்கு லைட்டா இவங்க ரெண்டு பேரும் மேல டவுட் இருக்கும் போல. ஒரு செகண்டும் ரெண்டு பேரையும் தான் பாக்குறான். இவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா தான் இருக்கான் தம்பி. ஆனா அங்க நம்ம சார் லிங்குக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவனால நடிக்கவும் முடியல, அவன் கண்ணுல லவ்வும் தெரியுது. அதெல்லாம் நம்ம ஈச்சனுக்கும் புரியுது. அப்புறம் ஒரு வழியா பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சது. நான் உன்னை டிரா பண்றேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, என்ன டிரா பண்ண வேணாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என் அண்ணனை வேணா கூட்டிட்டு போய் டிரா பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் உட்காருன்னு சொல்ல, நான் வேணா உன் அண்ணனை டிரா பண்ணிட்டு உன்னையும் விட்டுட்டே போறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போகணும், நீங்க ரெண்டு பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாய்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். அப்புறம் பார்த்து போனா சரியா அப்படின்னு சொல்லி அண்ணன் மேல அக்கறையா பேசுறான். லிங்குக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் கிளம்புது. அப்புறம் கஷ்டமா இருக்கு தம்பிக்கு அதுக்கு மேல அங்க இருக்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு. இவனும் எதுவும் பேசல, கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். கார் போய்கிட்டே இருக்கு. லிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. உன் தம்பிக்கு உன் மேல ரொம்ப அக்கறை, உன் தம்பி தான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றான் இந்த உலகத்திலேயே. சோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க, ஏன் இதெல்லாம் கேக்குற, இல்ல யாரும் உன்னை ஹர்ட் பண்ண உன் தம்பி விட மாட்டான், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண விடவே மாட்டான்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல, திடீர்னு எதுக்கு இது சொல்ற, சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். உன் பிரதரை பார்த்தேன், உன்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்கான்னு இப்பதான் புரியுது எனக்கு, உன் மேல அவன் ரொம்ப பாசமா இருக்கான்னு சொல்லி தம்பியை பத்தியே பேசிட்டு இருக்கான். எனக்கு புரியுது. அப்புறம் நீ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்க, நான் ஏதாவது கம்பெனில ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், சோ வேலைக்கு போகணும்னு சொல்ல, சரி அவசரப்படாத, டைம் எடுத்துக்கோ, ஃப்ரீயா யோசிச்சு முடிவு பண்ண அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு அவன் வர வேண்டிய இடம் வந்துருச்சு. அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு லவர்ஸ் மாதிரிலாம் இல்ல, ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்ல, அதிகமா லிங்க் எதுவும் பேசுறதே இல்ல. சோ டிரா பண்ணிட்டு அவனும் கிளம்பிட்டான். கார் பார்த்தா நேராலாம் போகல, அப்படியே திரும்பிக்கிட்டு தம்பியை டிரா பண்ணாருல்ல, அதாவது தம்பி நின்றுட்டு இருந்தா அதே பாருக்கு தான் போகுது. நம்ம லிங்கோட பார் தான். சார் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு ஃபீல் பண்ணிட்டு. இல்ல நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, ஆமான்னு சொல்லி அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான். அப்புறம் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். இவன் வேணும் தான் இதெல்லாம் பண்றா அப்படிங்கிறது புரியுது. லிங் எதுவுமே காட்டல அவன் கிட்ட, அமைதியா இருக்க. நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவனை தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கான். இங்க நீ என்ன பண்ற, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு வர்றதுக்குன்னு எதோ கேக்குறான். ஒண்ணும் இல்ல, நான் லேட்டா வந்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, கழுத்தை பிடிச்சி கிள்ளிட்டா அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். அவனை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சைகையிலேயே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் இங்க தம்பி இன்னும் வரல வீட்டுக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு அண்ணன். எப்படா வருவ, பார்த்து பத்திரமா இரு, சீக்கிரம் வா, சேஃபா இருன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். ஆனா எந்த ரிப்ளையும் வரல. ஏன் அவன் என்கிட்ட ரிப்ளை பண்ணாம இருக்கான், இதுக்கு முன்னாடி அவன் இந்த மாதிரி இருந்ததே இல்லையேன்னு தம்பியை பத்தியே ஃபீல் பண்ணிருக்கான். காலையில எந்திரிச்சனையும் பிரஷ் பண்ணிட்டு தம்பி கிட்ட தான் பேசுறான், எங்கடா இருக்க, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை எதுவும் வரல. அதே மாதிரி கால் பண்ணி பாக்குறான், அப்பயே எந்த ரிப்ளையும் வரல. அப்புறம் வேகமா பாக்ஸ்ல எடுத்துட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் இங்க தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அவன் எங்க இருக்கிறான்னு நம்ம லிங்கு கூட ட்ரெஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி பாக்குறான். ஐயோ ஏதோ நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. நான் எப்படி இங்க இருந்தேன், நேற்று நைட்டு நீ ஃப்ரெண்டை பாக்குறேன்னு போய் சொல்லிட்டு போய் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு பார்ல இருந்த. சோ அதுக்கப்புறம் நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்படியே பேசுறான். போதும், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, என்னால உன் அண்ணன் கூட டேட்டிங்ல எல்லாம் இருக்க முடியாது, அவனை என்னால பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படியே எஞ்சி தம்பி அங்க போறான். ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றது முதல்ல நீ கேளுன்னு சொல்ல, என்ன நான் கேட்கணும், நீ சொன்ன ஓகே நான் ஒத்துக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன்னு சொல்ல, நீ வாய் மூடு, இதுக்கப்புறம் எதுவும் பேசாதன்னு சொல்ல, நான் என்ன பண்ணாலும் உனக்கு எதுவுமே செட் ஆகாதா, நல்லா சொல்லு, உன் அண்ணன் கூட நான் க்ளோஸா இருக்கிறது உன்னால ஏத்துக்க முடியுதா, சொல்லு ஓகேவா, உன்னால ஏத்துக்க முடியுதா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்கிட்ட இந்த மாதிரி பேசாதன்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு அழுகுற, உனக்கு என்ன பிடிக்கல அப்புறம் ஏன் அழுகுறேன்னு சொல்லிட்டு அப்படியே லிங்க் அவனுக்கு கிஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் இவன் கிஸ் பண்ணும்போது அப்படியே சட்டிலான ஒரு கிஸ்ஸா இருக்கு, அதை அவன் அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படி கொஞ்சம் டீப்பா போயிட்டு இருக்கு. இவனும் வந்துட்டு அண்ணனோட பாய் ஃப்ரெண்டுன்னு இவனும் டீப்பா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பசங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சார் பார்த்தா எல்லாத்தையும் முடிச்சிருவாரு போல இருக்கு. அப்புறம் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க. அப்பதான் புரியுது இது என்னோட தப்பு தான், நான் சொன்னது தப்பு தான், உன் அண்ணன் கிட்ட நானே உண்மையை சொல்றேன், அவன் கிட்ட நம்ம போய் சொல்லிட்டோன்னு எல்லாத்தையும் சரி பண்ணிடலான்னு சொல்ல, அவனை பிடிச்சி தள்ளி விட்டு, முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது, என்
தானே என்னால ஹர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது உன்னைத்தான், உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணேன், அது உனக்கு புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, லைஃப் ஃபுல்லா உன் அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு என்னால இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. உன் அண்ணன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு புரிஞ்சுக்கோ. நீ இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப அந்த லூ பழி வாங்கணும், நான் ஹெல்ப் பண்றேன். அந்த லூ யாருன்னு சொல்லு, நான் பழி வாங்குறேன். உன் அண்ணனுக்காக எல்லாமே நான் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறான். இவன் ஓடி வந்து அவனை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ, அதாவது ஈச்சனோட என்ட்ரி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அது அது அண்ணா அண்ணா நீ வந்துட்டியா? நேத்து நான் ட்ரிங்க் பண்ணி பார்ல விழுந்துட்டேன், என்னை கூட்டிட்டு வந்தது இவர்தான், இவர் கூட தான் இருந்தேன்னு சொல்ல, போதும் நான் சொல்றத முதல்ல கேளு. நாங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற எதுவும் இல்ல. என்னால அவனை லவ் பண்ண முடியாது, எனக்கு புரியுது. நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணீங்க சொல்லு முதல்லன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அவனை பார்ல தான் நான் மீட் பண்ணேன். பார்த்த உடனே அவனை எனக்கு பிடிச்சிருந்தது, அவனை லவ் பண்ணணும் தான் நினைச்சேன். ஆனா அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு லிங்கு. நீ ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே என்னோட லவ் ஒரு சோகத்துல முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி உன்னோட லவ்வும் முடிஞ்சிரும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் லிங்க் ரொம்ப நல்லவன். உன்னோட லவ்வை எடுத்துக்கணும்னு நான் எப்பயுமே நினைச்சதே இல்ல. சரியா? நீ உன்னோட லைஃப பாரு அப்படின்னு சொல்லி தம்பிக்கு அண்ணன் அப்படியே ஹக் பண்ணிட்டு எமோஸ் நல்லா பேச, ஆப்பா நம்ம ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுங்கிற மாதிரி லிங்குக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் இவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது போல. சோ ஈச்சனுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்கதான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க, சரியா? தேவையில்லாத எதுவும் பண்ணாத, இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அண்ணன் கிளம்புறான். நான் அவங்க கூட வரவான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் வேணாம், 2 பேருக்கும் ஒர்க் இருக்கும், 2 பேரும் வேலையை பாருங்க, நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா ஈச்சன். கார்ல போகும்போது ஏதோ திங்க் பண்ணிட்டே தான் போறான். ஒரு வழியா தம்பியோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு, பட் அண்ணனுக்கு தான் லவ் இன்னும் செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சுதான் காட்டுறாங்க, அதாவது 1 மந்த்க்கு அப்புறம் நம்ம லூ இப்பதான் அப்ராட்ல இருந்து சார் இங்க வராரு சைனாக்கு. வரும்போது இன்டர்ன்ஷிப் பண்றவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க, அதுல கரெக்டா நம்ம சாரு அங்க பார்த்தா ஈச்சனு, ஆஹா முதல்ல கம்பெனிக்கு போ, வீட்டுக்கு அப்புறம் போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஈச்சனை மீட் பண்றதுக்காகவே வேக வேகமா கம்பெனிக்கு வரான். நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம்ல, சேம் அதே சீன் தான். அங்க வந்து ஈச்சனை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு லூ ஃபெங்க்கு. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்ல, ஷாக்கா இருக்குது ஈச்சேன்னு, எதிர்பார்க்கவே இல்லை இவனா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். சோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நமக்கும் தெரியும். சோ எல்லாமே நம்ம பார்த்தோம். சோ மீட்டிங்க்கு எல்லாரும் வராங்க. மீட்டிங்க்கு வந்தாலும் நம்ம எக்ஸ் பாஸா இருக்கும் போது நம்ம எம்ப்ளாயா இருந்தா எப்படி இருக்கும் ஒரு மூமெண்ட், அதே மூமெண்ட் தாங்க. கண்ணிலேயே பேசிக்கிறாங்க, ஆனா 2 பேரும் டைரக்டா பேச மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட வேணும்னே இவனை வெறுப்பேத்துறதுக்காகவே ஈச்சன் போய் பேசுறான். இதை பார்க்க அங்க லூஃப் எங்க செம கடுப்பா இருக்கு. அவகிட்ட க்ளோஸா இருக்க மாதிரியே இருக்கு. அவன் போற இடமெல்லாம் இவங்க 2 பேரும் பேசிட்டே போறாங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது பொசசிவ் ஆயிடுச்சு சாருக்கு. இவ வேற சும்மா இல்லாம அடிச்சுக்கிட்டே வேற போறாளா, தொட்டு தொட்டு பேசுறாளா, அதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணு மேலதான் கடுப்பா இருக்கு. அந்த பொண்ணு பக்கத்துல வந்தாலே லூஃபெங்க முறைக்கிறான். லூஃபெங்க பார்த்து அந்த பொண்ணு பயந்துட்டு ஓடுறா. இப்படியே தான் அந்த மூமெண்ட் போகுது. கடுப்பா இருக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது. ஈச்சன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க போல. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் தான் அவன் படிச்சிருப்பான் போல. சோ அந்த டிகிரி தான் பண்ணிருக்கா, ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்த லேப்டாப்ல தண்ணி ஊத்திட்டு லேப்டாப் ரிப்பேரா போச்சு, அவனை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி போன் பண்ண, நல்லா ஈச்சன் தூங்கிட்டு இருக்கான். ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? தூங்குற, எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம் வந்து சரி பண்ணு. என்னது கம்ப்யூட்டர்ல? எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க. சர்வீஸ் சென்டரா? அதெல்லாம் முடியாது, நீ ஹார்ட்வேர் பத்தி தான் படிச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஹலோ நான் என்ன படிச்சேன், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் மீடியா தான் படிச்சேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தெரியாது, என் கம்ப்யூட்டர்ல ப்ராப்ளம், லேப்டாப் என்ன பண்ணணும், பட்டன் அமுக்குங்க, ஒண்ணுமே ஒர்க் ஆகலையே, சரி ஸ்க்ரூ டிரைவர் இருந்தா எடுத்து ஓபன் பண்ணுங்க. ஐயோ போக வருது, சீக்கிரவான்னு கத்திட்டு வேணும்னே பில்டப் பண்ணிட்டு போனை கட் பண்ணிட்டான். இவனுக்கு வேற வழி தெரியல, பாஸ் வேற கூப்பிடுறாரு, வந்துதானே ஆகணும். சரி வேற வழி இல்ல, கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு வரான். இங்க வந்து இவன் எப்ப வருவான்னு கதவுக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு சாரு. கதவை தட்டிட்டு வெளியே ஈச்சே நிக்கிறான். ஆனா இவன் கூலா வந்து கதவை திறக்கணுமா, அதனால கூலாவே வந்து சார் கதவை திறக்கிறாரு. என்ன இவ்வளவு நேரமா? வர வேணாமா? சரி உள்ளவான்னு சொல்ல அவனும் உள்ள வரான். லேப்டாப் எங்கன்னு கேட்க, இந்த அங்க இருக்கு போய் பாருன்னு சொல்ல, அதை பார்த்தா அது சுத்தமா தண்ணி ஊத்துன மாதிரி இருக்குது. இதுல தண்ணி எதுவும் பட்டுச்சா? இல்லையே, அதெல்லாம் எதுவும் படலையே. என்னால இது சரி பண்ண முடியாது, நீங்க வேணா ரிப்பேர் ஷாப்கே கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்ல, வேகமா அவனுக்காக ஜூஸ் எடுத்துட்டு பக்கத்துல வரான். ஏண்டா உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு போன்னு சொல்லி கையில ஜூஸை கொடுக்க, சார் இப்படி சைட்டு வேற அழைச்சிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே கொடுத்துட்டானேங்கிறதுக்காக ஜூஸை வாங்கிட்டு அவனும் அமைதியா உட்காந்துருக்கான். இது என் அக்காவோட வீடு, கொஞ்ச நாள் டெம்பரவரியா அவ இங்கதான் இருந்தா, இப்ப நான் இங்க வந்துட்டேன். சோ நான் இன்னும் எல்லாத்தையும் சரி பண்ணல, சோ கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அவங்க அக்காவோட இன்னர் ஒண்ணு கவுச்சு கடியில இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோ நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா ஏஜென்ட் போறா. இரு போகாத, அது என்னோடது இல்ல, ஆக்சுவலா அது எங்க அக்காவோடது, இப்பதானே சொன்னேன் என் அக்கா இங்கதான் இருந்தானு அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஈச்சன் அப்படியே கன்வின்ஸ் ஆயிட்டான். அதை பார்த்தோன்னே ஈச்சன் நினைச்சுக்கிட்டா லூஃபெங் யாரோ ஒருத்தர் கூட ஒன்னா
இருக்கான்னு. நான் கூட உங்க ஃபியான்சே இதுன்னு நினைச்சேன். ஃபியான்சேவா? இன்னும் 6 மாசத்துல நாங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணியாச்சு, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுன்னு வரும் பாரு அப்படின்னு சொல்ல, இது ஒரு பிசினஸ் மேரேஜ், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சோ பிசினஸ் மேரேஜ் பண்ணியே ஆகணும். என் அப்பாவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் இதெல்லாம். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு சொல்ல, என்ன? நீ வேணா அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிரு, நம்ம 2 பேரும் எப்பயும் போல ஒன்னா ஆயிடலாம், ஓகேவான்னு சொல்லி கேட்க, என்ன பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் என்னால முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போறான். என்ன நீ சொல்ல மாட்டேங்கிற? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த பொண்ணுக்கு ப்ரமோஷன் தரேன், சேலரி அதிகமா தரேன், என்ன வேணாலும் தரேன், ப்ளீஸ்னு சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா வந்து பக்கம் போறா. இரு எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு போலாம், கொஞ்சம் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், 2 பேரும் ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு வேகமா லூஃபேங் அந்த பக்கம் போறான். இவனை என்னடா பண்றதுங்கிற மாதிரி அப்படியே ஈச்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. அங்க ஏதோ ஆர்டர் பண்ணிட்டு இருக்கான், இது கொண்டு வா இது கொண்டு வான்னு. இவன், இதெல்லாம் சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அப்புறம் எனக்கு ரெட் ஒயின் கொண்டு வாங்க. ரெட் ஒயின்லாம் அவன் குடிக்க மாட்டான், அவனுக்கு ஜூஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு ரெட் ஒயின் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி லூஃபேங் சொல்றான். அப்புறம் அங்க எல்லாமே வந்துருச்சு, சாப்பாடு ரசிச்சு ரசிச்சு நம்ம சார் சாப்பிடுறாரு. நீ சாப்பாட்டை ரசிச்சுக்க, நான் ஒன்னும் ரசிக்கிறேங்கிற மாதிரி லூஃபேங் அப்படியே அவனை பாத்துக்கிட்டே இருக்கான். இவனும் ஒன்னொன்னா எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அந்த மூமெண்ட் ஹாப்பியா போக, திடீர்னு பார்த்தா இவன் கூட ஒர்க் பண்ற அந்த பொண்ணும் கூட ஒரு பையனும் இருப்பான்ல, அவனும் அங்க வந்தாச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஷாக் அவங்க கேட்க, அது சாரோட ட்ரீட், வந்து உட்காருன்னு சொல்ல எல்லாரும் உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கா, அதுவும் நம்ம ஈச்சன் பக்கத்துலதான். சோ அங்க சர்வ் பண்றாங்க. ஆமா இது சாரோட ட்ரீட்டா? ஆமா ஆமா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான் ஆப்போசிட்ல இருக்க பையன். இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு லூஃபேங்க்கு. இவ வாயில ஒட்டி இருக்கல, அவன் தான் துடைக்கிறான். இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. உடனே லூஃபேங் சொல்றான், உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? உன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்துல இருக்கா, இன்னொரு பையன் கிட்ட க்ளோஸா இருக்கான்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டா? என்ன சொல்றீங்க நீங்க? இவன் என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்னது பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட்டர் வாங்க இவங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி. இப்பதான் லூஃபேங்க்கு நிம்மதியா இருக்கு. இவன் பொய் சொன்னது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சாரி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபேங் அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் சரி உனக்கு வேற ஏதாவது வேலையா, வா நானே உன்னை டிரா பண்ணிடுறேன்னு சொல்ல, டிரா பண்றீங்களா, நானே போய்க்கிறேன், அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்க 2 பேரும் போறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. அப்புறம் லூஃபேங் அங்க வாடா அப்படின்னு சொல்லி ஈச்சனை கூட்டிட்டு போக, ஏ சாசா உனக்கு அவனை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, வாய் மூடிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க போயிட்டா. அப்பா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுங்கிற மாதிரி 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. டிரைவர் பையன் வேற 2 பேரையும் பார்த்துட்டு, அப்பப்ப நம்ம பாஸ் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கட்டுங்கிற மாதிரி பிரேக்கப்போட இவன் கையை அவன் மேல பட, இப்படியே இவங்க மூவ்மெண்ட் ஒரு பக்கம் போகுது. அப்புறம் ஒரு வழியா ஈச்சனோட வீடு வந்துருச்சு. என் வீடு வந்துருச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிக்கிறான். எனக்கு கொஞ்சம் தாக்கமா இருக்கு, நான் மேல வந்து தண்ணி குடிச்சிட்டு போகவா? சரி வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு வரான். வீடு ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும் போல, ஒரு நிமிஷம் இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றான். என்னடா உள்ள ஏதாவது பொண்ணு ஒழிச்சு வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வெளியே லூஃபேங் கேட்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சு வாங்குற மாதிரி கதவை திறந்து விடுறான். அவனும் உள்ள வரான். வீடு ரொம்ப நல்லாதான் இருக்கு, என் ரூம்மேட்டோட ஷேர் பண்ணிருக்கேன், அவன் அதிகமா வரமாட்டான், மோஸ்ட்லி நான் தான் இங்க இருப்பேன்னு சொல்ல, என்கிட்ட ரெட் ஒயின் நல்லா இல்ல, என்ன வேணும்? ஆரஞ்சு ஜூஸ் இருந்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு கவுஸ்ல உட்கார, அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸை கொண்டு வந்து கொடுக்குறான். ஆரஞ்சு ஜூஸை குடிச்சிட்டு நம்ம மூவி பார்க்கலாமா, எனக்கும் மூவி பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறேன்னு வந்தவன் கடைசியில படம் பார்க்கலான்னு சொல்லி படத்தை போட்டு 2 பேரும் உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா இருட்டா இருக்குது. 2 பேரும் ஒன்னா உட்காந்து பிலிம் பாக்குறாங்க. இதுல சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா லூஃபேங்கு, நெளிஞ்சுக்கிட்டே இருக்கான். வேணும்னே கவுச்சில போய் சாயிறான், காலத்துக்கு மேல வைக்கிறான். எப்படா அந்த படம் முடியுங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வழியா படமும் முடிஞ்சிச்சு. டிவி ஆஃப் பண்ணிட்டு அமைதியா இருக்க. இதுல சென்டிமெண்ட்டுக்கு எதுவும் இல்ல, சோ ஆடியன்ஸ் தான் இதனால கஷ்டப்பட போறாங்க, மத்தபடி இதுல வேற எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஈச்சன் இருக்க. உண்மையான வழிய வார்த்தைனால சொல்ல முடியாது தெரியுமா அப்படின்னு டக்குனு லூஃபேங் சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஈச்சனை பார்க்க, ஈச்சனுக்கு ஷாக்கா இருக்கு. லூஃபேங்க பார்த்துட்டு அவனும் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் அங்க அங்க சாப்பாடு பசி எடுத்துருச்சு என்ன மாதிரி. சோ பசிக்குதுன்னு சொல்லி கேட்க, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு குக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அதை போய் குக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறான் ஈச்சேன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிடலான்னு போறாங்க. நாங்க பவுல் எல்லாம் இல்ல, குக் பண்ணான்ல அந்த பேனு தான் இருக்கு, இதுலதான் சாப்பிடணுமான்னு சொல்லி கேக்குறா பூலாங். ஆமான்னு சொல்ல, சரி ஓகே சாப்பிடலான்னு 2 பேரும் சாப்பிட போறாங்க. பூலாங்க விவரமா அப்படியே சாப்ஸ்டிக்கை கையில எடுத்துட்டு ஸ்பூனை தூக்கி இருந்தான்னு அவங்க கையில கொடுக்குறாங்க. சரி ஓகே சாப்பிடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்டைய ஒன்னா அந்த பவுலுக்குள்ள விட அப்படியே மண்டையும் இடிச்சுக்குது. ஈச்சன் அப்படியே அமைதியா இருந்தாலும் பூலாங்குள்ள இருக்க பட்டர்ஃபிளை அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் நமக்கு சாப்பாடு தானே முக்கியங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் சாப்பிட்றான். 2 பேரும் மாத்தி சாப்பிட, எனக்கு கொஞ்சம் ஸ்பூன் தரியா, சூப்பி நூடுல்ஸ்ல சூப்பியா இருக்கும்ல அதை குடிச்சுக்கிட்டே சாப்பிடணும், அதனால எனக்கு ஸ்பூன் வேணும் அப்படிங்கிற மாதிரி பூலாங் கேக்குறான். அவன் அதுக்காக
நாங்களாம் கேட்கல, இவன் சாப்பிட்ட ஸ்பூன்ல சாப்பிட்டா அது இன்டைரக்ட் கிஸ் இல்ல, அதனாலதான் நம்ம சார் கேட்டிருக்காரு. அவனும் சரி இருந்தான்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறம் மறுபடியும் மடையடிக்க இப்படியே இவங்க மூமெண்ட் சாப்பிட்றதுலயே போயிடுச்சு. அங்க மழை பார்த்தா நிக்கிற மாதிரி தெரியல, கிளைமேட் இருக்க இருக்க ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. என்ன பண்றது, மழை பெய்யுது, என்னால இப்போதைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன்னு ஃபுல்லாங்க சொல்றான். நான் வேணா நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கு வாங்குற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் ஈச்சேனும் சரி ஓகே ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்றான். சார் குளிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராரு, அது ரொம்ப காமெடியா இருக்கு. வேற பைஜாமா இல்லையான்னு கேட்க, என்கிட்ட இது மட்டும் தான் இருக்கு, வேற இல்ல அப்படின்னு சொல்லி ஈச்சேன்னு சொல்றான். சரி ஓகே நீ அங்க படுத்துக்கோ, சின்ன ரூம் அங்க இருக்கு, நான் அங்க போய் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஈச்சன் தனியா அந்த ரூமுக்கு போக இவன் பெட்ரூம்ல படுக்கிறான். சார் போய் படுத்த அடுத்த செகண்ட் அவருக்குள்ள அப்படியே ரெண்டு பேருக்கு இடையில அந்த மூமெண்ட் எல்லாம் கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. கதவை வேற தட்டுறான். என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்க அங்க அங்க வந்து ஏசி ஒர்க் ஆகல. இரு வர அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சன் வேகமா அந்த ரூமுக்கு போறான். பூல் அங்க ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்புறம் அங்க போய் ஏசி ஆன் பண்ணா ஏசி எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஏசி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இவன் அமைதியா இருக்கான். இவன் 2 வார்த்தைக்கு மேல பேச மாட்டேங்கிறான். பூலாங்க தான் அப்படியே நிழலெல்லாம் பாக்குறான். ஹக் பண்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு வந்து அப்படியே அவன் பின்னாடி நிக்கிறான். அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மாதிரி இருக்கு ஈச்சனுக்கு. நீ எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லி பூலாங் கேக்குறான். அதுக்கு இவ எதுவுமே பதில் சொல்ல. இன்னும் என் மேல உனக்கு அக்கறை இருக்கு அப்படித்தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈச்சன் சைலண்டா இருக்க, அப்படியே அவன் பக்கத்துல இவன் உட்காந்துட்டான். இவன் நகரவே இல்லை, அதே இடத்துல இவன் இருக்கான். இவனை பார்க்கும்போது அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்கிட்ட போய் சொல்ற, எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவன் கண்ணை பார்த்துட்டே இருக்கான். நீ என்ன மறக்கவே இல்லை, இன்னும் நீ என்ன நினைச்சிட்டு தான் இருக்கன்னு சொல்ல, அவனும் எதுவுமே பேசல. அப்படியே நான் அமைதியா இருக்க. பூலாங்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா, ஐ மிஸ் யூ, நான் உண்மையாவே உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்ல, அதுக்கு எதுவுமே பேசல. கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் வருது. லைட்டா சார் அப்படியே அழுகுறாரு. ஃபுல்லாங் சொல்றான், ஈச்சேன் மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாமா, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கன்னு சொல்ல, அது முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கான். இவன் அப்படியே எந்திச்சு அவனை பாக்குறான். அவனை பார்த்துட்டு அவன் கிட்ட க்ளோஸா போய் கிஸ் பண்ண, கிஸ் எல்லாம் சார் வேணான்னு சொல்ல. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில எல்லாம் முடிஞ்சிச்சு போல. ஓகே மட்டும் சொல்ல மாட்டான், ஆனா முடிக்க வேண்டிய மேட்டர் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். காலையில எந்திச்சு பாக்குறான் ஈச்சேன்னு, அங்க ஃபுல் அங்க காணும். எங்கடா போனா அவன் அப்படின்னு யோசிக்க, அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. ஒரு மெசேஜ் பண்ணிருக்கான், எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்கு, நான் போறேன், உனக்கு வந்து லீவ் கொடுக்குறேன், இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ, அப்புறம் என்னோட ரூமோட கோடு, நீ எப்ப வேணாலும் வரலாம், சீக்கிரம் வந்துருன்னு சொல்லி அதுல கோட் நம்பர் எழுதியிருக்கான். சோ குட்டியே அது பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அம்மா கிட்ட இருந்து போன் வருது. எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேம்மா, சரி இப்படியே இல்லாம சீக்கிரமா உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருந்தா பாருடா, நீ ஒர்க் பண்ற இடத்துல, நான் ஓகே சொல்லிடுறேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல, கையில அந்த ரிங் எடுத்து பாக்குறான் அந்த குட்டி பாக்ஸ்ல. அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அம்மா நான் போன் வைக்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். கையில அந்த ரிங்கை எடுத்திருப்பான், ஆனா அந்த ரிங்கை மறுபடியும் அதே பாக்ஸ்ல வச்சு மறுபடியும் அந்த பாக்ஸ் அங்க வச்சுட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கு, 2 அர்த்தத்துல இருக்கான். அவனால கரெக்டான டிசிஷன் எடுக்கவே முடியல. சேம் டைம் அடுத்து ஃபூலாங் தான் காட்டுறாங்க. அவனோட மெசேஜ்க்கு அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை. சோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. போய் அவனோட ஃப்ரெண்ட் அந்த சாசா இருக்கால, அவளை கூட்டிட்டு வான்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அதுக்கப்புறம் ஈச்சன் ஆபீஸ்க்கு வரான். பட் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு. 1 வீக் ஆச்சு, எந்த பதிலுமே அவன் சொல்லல. சோ அதனால ஃபுல்லாங்க்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அங்க இருந்து சாசா வரா. டே வர வர நீ ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்க, என் கூட வா, நம்ம எங்கேயாவது வெளியே போலான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரா. அவனும் பேசிக்கிட்டே வந்துட்டே இருக்க, இங்க போன்னு சொல்லி கார் ஓபன் பண்ணி உள்ள பிடிச்சி தள்ளி விட்டு ஓடி போயிட்டா. காருக்குள்ள பார்த்தா ஃபுல்லாங் தான் இருக்கான். நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, எனக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே இழுத்து மடியில உட்கார வச்சுட்டான். என்ன பண்றதுன்னு ஈச்சனுக்கு புரியல. உனக்கு என் கூட இருக்க விருப்பம் இல்லையா, அது இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். இப்ப என்ன, நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்லிடுவியா, ஆனாலும் எஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி போலான்னு சொல்றான். எதுவுமே பேசாம அமைதியா அவன் இருக்கா. அவனை இறக்கி கீழே உட்கார வச்சிட்டான். சரி நீ எப்ப வேணாலும் வருவீல அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்கா. அவன் வெளியே போக முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு திரும்பி திரும்பி பாக்குறான். சரி டோர் ஓபன் பண்ணி விட்டுட்டு ஃபோலாங்க அமைதியா இருக்கா. அவன் குடுகுடுன்னு வெளியே ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஈச்சேன் எப்படியாவது ஃபோலாங்க மீட் பண்றதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரெஸ்ட் ரூம்ல அவனை பார்த்தா குடுகுடுன்னு ஓடிடுறான். ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கா. இவன் போன் பேசிட்டு இருக்கதை பார்த்து குடுகுடுன்னு ஓடிடுறான். இவன் கண்ணுல படாமே ஒரு வாரம் சுத்திட்டு இருக்கான். அவனை பார்க்கவே கூடாதுங்கிறதுல குறியா இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எந்த பதிலுமே வரல, ரிப்ளையும் வரல. எப்பதான் பதில் சொல்லுவாங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் பாருக்கு போய் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்தே திங்க் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான். ஃபுல்லா சார் ட்ரிங்க் பண்ணி மட்டை ஆயிட்டாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் சாசா, ஈச்சேன், அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு 3 பேரும் பேசுறாங்க. சாசா கேக்குறா, உண்மையே சொல்லு, உங்க 2 பேருக்கு இடையில என்னதான் இருக்குன்னு. அவன் என்னோட ஓல்டு கிளாஸ்மேட், பேசாம இரு, அதை பத்தி எதுவும் பேசாது அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. ஈச்சன் அமைதியா இருக்கா. நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா, எப்பயுமே ஒன்னாவே இருப்பீங்களா,
தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். நீ இது வரைக்கும் யார் கூடயாவது டேட்ல இருந்திருக்கியா? நீ சின்ன பார்த்து கேட்க, அது என்ன சொல்றது, எனக்கு பயமா இருக்கு. ஒரு வேளை எனக்கு ஹார்ட் பிரேக் ஆயிட்டா கார் ஆக்சிடென்ட் ஆகும்னு பயந்தான், அதுக்குன்னு கார்ல போகாம இருப்போமா? இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி ஈச்சின்னு ஃபீல் பண்றான். நீ ஓவரா தான் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்காத. நான் உன்கிட்ட சொல்றேன், ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சந்தோஷமா இருக்கும். சோ அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும்டா. சோ நீ யோசிச்சு பாரு, ஒருவேளை அது நல்லா இருந்தா நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கட்டா அப்படின்னு சொல்லி ஈச்சன் ஆரம்பிக்கிறான். உன்னோட எக்ஸ் திரும்ப வந்து உன்கிட்ட பேசினா நீ என்ன சொல்லுவ? இன்னும் நம்ம அவங்கள லவ் பண்ணா கண்டிப்பா அவங்க கூட இருக்கறதுல தப்பு இல்ல அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். இன்னும் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணும்போது ஏன் நீ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற? அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஒருவேளை அவங்கள நான் லவ் பண்ணலையோன்னு தோணுது. நீ இன்னும் அவங்க மேல ஏதாவது கோபத்துல இருக்கியா? அதெல்லாம் கிடையாது. எனக்கு பயமா இருக்கு. மறுபடியும் நீ ஏமாத்திட்டு போயிட்டா எதை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்தா நான் எப்படிடா புரிஞ்சுக்க முடியும்? அதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல லாஜிக்கே இல்ல. ஒரே ஒரு சிம்பிளான இது, நான் சொல்றதை கேளு. 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணும்போது இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை ஃபியூச்சர் ஹாப்பியா இருந்தா நல்லதானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஃப்ரெண்டு. இதெல்லாம் கேட்கும் போது ஈச்சனுக்கு லைட்டா ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான். அந்த குட்டி பாக்ஸ் ஓபன் பண்ணால அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல குட்டி குட்டியா நிறைய திங்ஸ் அவன் போட்டு வச்சிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. சோ சின்ன பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். ஸ்கூல் டைம்ல இவன் நிறைய மார்க் எடுத்தா சாப்பாடு வாங்கி தரேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சோ மார்க் ஏதோ கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேப்பர் எல்லாம் பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சே, இதுல மார்க் இருக்கு, நான் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறான். அந்த டைம் லூஃபெங் வரான். நான் இதுக்கு முன்னாடி அவன் பேரை தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, அவன் பேரு லூஃபெங், நான் ஃபூல் ஆகுன்னு சொல்லிட்டேன். ஏதோ கன்ஃபியூஸ்ல மாதிரி சொல்லிட்டேன். சோ அதை சரி பண்ணிக்கோங்க. லூஃபெங்கோட அப்பா அவனுக்கு சின்னதா மியூசிக் பிளேயர் மாதிரி ஒண்ணு வாங்கி தந்திருக்காங்க. அதுல அப்படியே ஹெட்போன் எல்லாம் போட்டு பாட்டு கேட்க, கண்ணை மூடிட்டு இந்த பாட்டு கேளு, சூப்பரா இருக்கும் தெரியுமான்னு சொல்லி லூஃபெங் சொல்றான். ஈச் இன்னும் கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கான். பாட்டு ஒரு பக்கம் அப்படியே பிளே ஆயிட்டு இருக்கு. அப்படியே மைல்டான மியூசிக். கண்ணை மூடி அதை அப்படியே ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டே இருக்கான் ஈச்சேன்னு. அவன் கேட்டுட்டே இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்த வரா. ஏண்டா விளையாட வரலையா, லேட் ஆச்சுன்னு சொல்ல, சாரிடா எனக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன், நீ இங்கே பாட்டு கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் லூஃபெங் போயிட்டான். அவனும் அந்த MP3 பிளேயர் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அது கீழே வச்சுட்டு சார் அப்படியே தூங்கிட்டாரு. அமைதியா தூங்க அந்த பாட்டு ஃபுல்லா பிளே ஆயிட்டே இருக்கு. அப்புறம் அங்க லூஃபெங் வரான். இவன் பாட்டு கேட்கிற ஸ்டைல பார்த்தோன்னே அப்படியே அவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல போய் உட்காந்து அவனோட பேச பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். அவன் போட்டிருக்க கண்ணாடி அப்படியே மெல்ல கழட்டி அதை பக்கத்துல வச்சுட்டு இவனும் அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். சாருக்கு நல்லா தூக்கம் போல அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்க இன்னொரு சைடு எடுத்து அந்த ஒயரை காதுல வச்சுட்டு இவனும் இந்த பாட்டு கேட்டுட்டே நம்ம சாரை ரசிக்கிறாங்களாம். அவன் டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்க இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இவன் பேப்பர் ஏதோ பார்த்துட்டு இருக்கான். ஐயோ தூங்கிட்டேன்னா அப்பதான் இவனுக்கு தெரியுது. ஏன் பேப்பரை கொடுன்னு சொல்லி பேப்பரை கொடுங்க. இங்க பாரு, நீ மார்க் தப்பா கால்குலேட் பண்ணிருக்கன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க உனக்கு வாய்ப்பு இருக்கு, போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது வேணா நீ வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லல, அமைதியா இருக்கான். சரி ஓகே, நான் என்ன கொடுத்தாலும் வேணாம்னு சொல்றேன். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு, எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், பட் வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இது தேவையில்லைங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்றாங்கிறது புரியுது. சரி வேணா ஒண்ணு பண்ணலாம், உனக்கு பசிக்குதா, நம்ம சாப்பிட போலாமான்னு சொல்ல, எனக்கு பசிக்கலன்னு சொல்றான். ஆனா வயிற்றுல இருந்து சத்தம் வருது. அது லைட்டா பசிக்குதுன்னு சொல்ல, சரி வா நம்ம ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க போய் நிறைய டிஷ் ஆர்டர் பண்ணிட்டே இருக்காங்க கண்டினியூவா. சோ இவ ஆர்டர் பண்ணது எல்லாமே லூஃபெங் தான். அங்கேயும் டிஷ் வருது. சோ மீட் வந்திருக்கும் போல, அது எப்படி கட் பண்ணி சாப்பிடுறதுன்னு கூட ஈச் எனக்கு தெரியல. ஆனா இங்க பார்த்தா லூஃபெங் டக்கு டக்கு டக்குன்னு அதை கட் பண்றான். இவன் ட்ரை பண்றான், ஆனா இவனால முடியல. கடைசியில போ அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்து வாயில வச்சு சாப்பிட ட்ரை பண்றான். எக்ஸ்கியூஸ் மீ, சாப்ஸ்டிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் அங்க தரமாட்டாங்க, கொடுன்னு சொல்லிட்டு இவன் கட் பண்ணதை அவனுக்கு கொடுக்குறான். இந்த மாதிரி எடுத்து சாப்பிடுன்னு எப்படி சாப்பிடணும்னு லூஃபெங் தான் சொல்லி தரான். ஓ இப்படிதான் சாப்பிடணுமான்னு சொல்லி அவனும் எடுத்து சாப்பிட்றான். இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்து ஒண்ணு சாப்பிட்றான். இவன் சாப்பிட்ற ஸ்டைல பார்க்கும்போது லூஃபெங்க்கு செம்ம காமெடியா இருக்கு. சோ அதுக்கப்புறம் இப்படி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டே இருக்கு. சோ அதுக்கப்புறம் நீ கிராஜுவேட் ஆனதுக்காக என்னோட கிஃப்ட்னு சொல்லி அந்த மினி மியூசிக் பிளேயர் இருக்குல்ல, அதையும் தான் கிஃப்ட் பண்ணிருப்பான். அதை இப்பதான் பாக்குறாரு நம்ம ஈச்சேன்னு. அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அப்புறம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கிறது எல்லாமே இவனுக்கும் லூஃபெங்க்கும் இடையில நடந்து அந்த குட்டி குட்டி மூமெண்ட் போல. ஃபர்ஸ்ட் அந்த ரிங் எடுத்து பாக்குறான். ரிங் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னு அந்த ரிங்க கையில போட்டுக்கிறான். அதாவது இவர் வந்து இப்ப லூஃபெங்க அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப கொஞ்சம் கையில போறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படுது. உள்ள எப்படியோ திணிச்சாச்சு. அவனை பாக்குறதுக்காக வேக வேகமா அவனோட வீட்டுக்கு வரான். அவன் தான் இவன் வீட்டோட
வீட்டோட டோர் லாக் கொடுத்துருப்பான்ல, நம்பரை கொடுத்து நீ வான்னு தானே சொல்லியிருப்பான். சரி அவனை பாக்கணுங்கிறதுக்காக சார் அப்படியே ஓடியே வந்துட்டாரு. ஒரு வழியா லூஃபெங்கோட வீட்டுக்கும் வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட். நம்பர் ஓபன் பண்ணிட்டு டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா, அங்க பார்த்தா நம்ம சார் லூஃபெங்க ஃபுல் ட்ரிங்கிங். பக்கத்துல பார்த்தா எவனோ ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனை பார்த்தனே அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. ஈச்சனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஷாக்கா அப்படியே நின்னுட்டு இருக்க. லூஃபெங் டக்குன்னு அவனை பார்த்துட்டு இவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஈச்சன் ஈச்சன் ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட பேசணும், நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வர இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். வேணாம், இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால முடியாது, உனக்கும் எனக்கு இடையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கையில போட்டுருக்கறீங்க அந்த வேகத்துல கழட்டி தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் இவன் அழுதுகிட்டே அப்படியே அதே இடத்துல படுத்துட்டான். அந்த ரிங்க கையில வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்க, இங்க இருந்து வேகமா ஓடி போனவன் அப்படியே போயிட்டான். ட்ரிங்க் பண்ணனால இவனால எந்திரிச்சு போகவும் முடியல. ஒரு குட்டி பிளாஷ்பேக். பார்ல நம்ம சார் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஒரு பையன் வந்து இவன் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணிருப்பான். அப்ப இவனுக்கு அவனை பார்க்கும்போது நம்ம ஈச்சேன் மாதிரி இருந்திருக்கும். இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா ஈச்சேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த பையன் கூட்டிட்டு வந்திருப்பான். சோ இங்க வந்து இவன் பார்த்து தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டான். எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த லேங் இருக்கான்ல, லேங்கு, அவனை பார்க்கும்போது இவனுக்கு லூஃபெங் மாதிரி தெரிஞ்சது ஈச்சனுக்கு. அப்ப வந்து அது நல்லா இருந்தது. அதுல ஈச்சனுக்கு எந்த தப்பும் கிடையாது. இப்பயே நம்ம லூஃபெங் ட்ரிங்க் பண்ணிருக்கும் போது ஈச்சன் மாதிரி ஒருத்தனை நினைச்சிட்டு அவன் கூட இவன் வீட்டுக்கு வந்தா அதை பார்க்கும்போது இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். இவனோட நிலைமையில இருந்து அவன் யோசிச்சு பார்க்க மாட்டான். சோ இது எந்த ஒரு நியாயம், எனக்கு இது பிடிக்கல. அப்புறம் காலையில தான் லூஃபெங் எந்திரிச்சு பாக்குறான். அப்பதான் அவனுக்கு நடந்ததெல்லாம் புரியுது. போன் வேற அடிக்குது. அங்க ஆபீஸ்ல இருந்து போன் வருது. ரெசிக்னேஷன் லெட்டர்ல சைன் பண்ணணும்னு சொல்ல, யார் ரெசிக்னேஷன் பண்றது அப்படின்னு கேக்குறான். ஈச்சனோட பேரை சொல்ல செம்ம ஷாக்கு. அப்படியே கோட் எடுத்துட்டு குடு குடுன்னு அங்க இருந்து ஓடி போறான். இங்க பார்த்தா இவன் கூலா உட்காந்துருக்கான். உங்களுக்கு அதான் வெயிட்டிங், இந்தாங்க இத சைன் மட்டும் பண்ணி கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல காட்டுறான். அதை பார்த்த உடனே அப்படியே லூஃபெங்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரு, நேத்து நைட்டு நடந்தது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, நீங்க இன்னைக்கு எதுவும் பண்ண வேணாம், எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், சைன் மட்டும் பண்ணி கொடுங்க போதும்னு சொல்றான். இவன் டச் பண்ணலான்னு போக அவன் தள்ளிக்கிறான். நான் ஒத்துக்கிறேன், நேத்து நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், ஆனா தப்பா எதுவும் நடக்கவே இல்லை, ப்ளீஸ் என்ன நம்புன்னு சொல்ல, எதுவுமே நடக்கல, வேணாம், நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கல்ல, சத்தியமா நான் உன்னை தவிர வேற யாரும் டச் பண்ணதே இல்ல, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, திரும்ப இதே மாதிரி எது நடக்கவே நடக்காது, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, சரி ஓகே அவ்வளவுதானே, உங்களை நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அப்படியே லூஃபெங் அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதுல சைன் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஹக் பண்ணவே ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன், இப்ப எதுக்கு மறுபடியும் ரிசைன் பண்றேன்னு சொல்ல, என்னால இங்க ஒர்க் பண்ண முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். என்ன ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பேப்பர் எடுத்து அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சு பாக்குறான். சரி இப்ப என்ன, உனக்கு ரிசைன் பண்ண அவ்வளவுதானே, அப்படி ரிசைன் பண்ணா பெனால்ட்டி இருக்கு, உன்னால அது பே பண்ண முடியுமான்னு சொல்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ரிசைன் பண்ணும் டிசிஷன் எடுத்தனா பே பண்ணுவேன்னு சொல்ல, மறுபடியும் அந்த ஃபைல தூக்கி போட்டான். இங்க பாரு, ஏன் இந்த மாதிரி பண்ற, உனக்கு இப்ப என்னதான் வேணும், நான் உன்கிட்ட கெஞ்சிரேன்ல, அது பார்த்தாதா, இதை விட வேற என்ன கேக்குற அப்படின்னு சொல்ல, எதுவும் வேணாம் ப்ளீஸ்னு சொல்லிட்டு அமைதியே ஈச்சு நிக்கிறான். இங்க பாரு, இது வரைக்கும் நான் யாரையும் டச் பண்ணதே கிடையாது, ஆனா நீ அந்த மாதிரி இருந்தியான்னு எனக்கு தெரியல, நீ ஒரு நார்மலான பர்சன் தானே, பிசிக்கல் நீட்ஸ்க்கு தேவைப்பட்டா கண்டிப்பா நீ இந்த மாதிரி இருந்திருப்பில, நீ இல்லாம இருந்திருப்பியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான். அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஈச்சன் எதுவுமே பேசல. சொல்லு, நான் சொல்றது உண்மைதானே, நீ இல்லாம இருந்திருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் பக்கத்துல க்ளோஸா போக அவன் எதுவுமே பேசல. அவன் கண்ணு மட்டும்தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், சொல்லு, நான் கெஸ் பண்ணது கரெக்ட் தானே, இவ்வளவு நாள் நீ கண்டிப்பா யாரும் ஒருத்தர் கூட ஒன்னா இருந்திருப்ப, நீ சிங்கிளா மட்டும் இருந்திருக்க மாட்டேன், என்னை விட பெட்டரா இருந்தாங்களா, சொல்லு சொல்லுன்னு சொல்லி அவன் கேக்குறான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நீ எனக்கு யாரு, உன்கிட்ட நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும், என்னால முடியாது, நீ என்னை விட்டு போனா உன்னையே நினைச்சிட்டு அப்படியே இருப்பேன்னு நினைச்சியா, நீ ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை விட பெட்டரான ஒரு பர்சன் மில்லியன் கணக்குல இருக்காங்க, சோ நீ அதை பத்தி யோசிக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஈச்சேன்னு சொல்றான். இவனுக்கு இதை கேட்டுனே டென்ஷன் ஆயிடுச்சு. லூஃபெங் அப்படியே அவன் கண்ணத்துல அறையிலான்னு போறான். அவன் எதுவுமே பண்ணாம அப்படியே கூலா நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே இழுத்து டேபிள்ல போட்டுட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போக அவன் கிட்ட தப்பா நடந்துக்க இவன் ட்ரை பண்றான். நீ மனுஷனே இல்ல, விடு என்ன அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். லைஃப்ல உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா ஈச்சன்னு. அதுக்கப்புறம் இவன் சும்மா இருப்பானா, நீ என்ன மன்னிச்சா என்ன மன்னிக்கலான்னு என்னங்கிற மாதிரி டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில எல்லாமே முடிஞ்சது. அங்க இருக்க கவுச்லயே ரெண்டு பேரும் தூங்குறாங்க. சோ நல்லா ஈச்சன் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் போன் கண்டினியூவா அடிச்சுட்டே இருக்கா. அர்ஜென்ட் ஒர்க் இப்பவே வரணும்னு சொல்லி போன் பண்றாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லி கோபத்துல அப்படியே போனை கட் பண்ணிட்டு, ஈச்சன் நீ இங்கே தூங்கிட்டு, நான் இப்ப வந்துருவேன், சின்ன ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் அவன் கரெக்டா போட்டு விட்டுட்டு அவன் நல்லா தூங்குறான். அவனை பார்த்துட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிட்டான். ஆனா ஈச்சின் பையன் தூங்கல. அங்க இருந்து சார் எஞ்சி கிளம்பி போயிட்டாரு. இவன் ஏதோ மீட்டிங்னு போனான்ல, முடிச்சுட்டு வந்து பார்க்க ஈச்சன் அங்க காணும்.
போன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவன் எங்க போனான்னு தெரியல. இவனுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. எங்க போனேன்னு சொல்லி கத்துன்னு கத்துறான். அதுக்கப்புறம் வேகமா அவன் வீட்டுக்கு போய் பாக்குறான். அங்கேயும் அவன் இல்ல போல. கதவை தட்டிட்டே இருக்கான், போன் பண்ணிட்டே இருக்கான், எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்ல. எங்க போன ஈச்சேன், எங்க போன ஈச்சேன், ப்ளீஸ் கதவை துறன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அங்க அவன் இருந்தா தானே கதவை திறப்பான். அவன் தான் அங்கேயே இல்லையே. எங்க போனான்னு ஒன்னும் தெரியல. செம்ம டென்ஷனா இருக்கு இவனுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லி கேட்க, சாரி அவன் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டாங்க. எப்பயாவது அவனை கண்டுபிடிக்கணும்னு, அவன் தம்பி எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, கண்டிப்பா அந்த இடத்துலதான் அவனும் இருப்பா அப்படிங்கிற மாதிரி லூஃபெங் யோசிக்கிறான். சேம் இவன் யோசிச்ச மாதிரி அவன் தம்பி கூட தான் இவன் இருக்கான் போல. தம்பி ஏதோ சூப்பரா ஒரு பாட்டு போக்கஸ் பண்ணி அப்படியே கிட்டார் பிளே பண்ணிட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இவன் ஆஃப் மைண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கான். இவன் இந்த பாட்டெல்லாமா கேட்க போறான். அப்படியே ஏதோ திங்க் பண்ணிட்டே இருக்க, பாட்டு நல்லா இருக்காண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்ட்டு இவன் அமைதியாவே இருக்கான். என் பாட்டு உனக்கு பிடிக்கலையா, ஆஃப் மைண்ட்ல இருக்க, ஏன்னாச்சு உனக்குன்னு சொல்ல, இல்ல பாட்டு நல்லதா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, நீ பார்த்தா அமைதியா இருந்த, சோ பிடிக்கலையோன்னு நினைச்சேன். என்னாச்சுன்னா இப்பெல்லாம் நீ ஒரு மாதிரி இருக்க, யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு ஓடி வந்துட்டியா, நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிற, உண்மையை சொல்லுன்னு சொல்ல, டே எனக்கு டயர்டா இருக்குடா பேசாம இருன்னு சொல்ல, வேணா ஒண்ணு பண்ணு, நான் வேணா கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன்னு தரேன், அதை கொடுத்துடலாம். அப்புறம் இங்க இருக்கிறான் லேங், அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி கொடுத்துடலாம் நான் சொல்ல, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வாங்க சாப்பிடன்னு சொல்லி லேங் எல்லாத்தையும் குக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டான். ஓ ஸ்பைசியா இல்லையான்னு சொல்லி கேக்குறான். ஸ்பைசியா, அடிச்சிருவேன், ஸ்பைசி ஃபுட் கேட்டுட்டே இருக்க, நைட் ஃபுல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்படி இருந்தா தெரியுமான்னு சொல்ல, டே உன் ஹெல்த் பாத்துக்கணும், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்றான். அதெல்லாம் இல்லைண்ணா நான் நல்லா தான் இருக்கேன், சரி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அண்ணனும் தம்பி அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. லேங் சொல்றான், எனக்கு ஒரு வாக் இருக்கு நான் போகணும், சோ நான் அப்புறமா வரேன், பாய், சரியா நீ சாப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். ரெண்டு பேரும் உங்க ஃபியூச்சரை பத்தி என்னடா டிசைட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ண யாரும் வர மாதிரி இருக்கு. தம்பி தான் ஃபர்ஸ்ட் போறான். அங்க போய் பார்த்தா அங்க லூஃபெங் வரான். லூஃபெங்க பார்த்தனே பயந்து அப்படியே ஓடி போயிட்டாரு நம்ம ஈச்சன்னு. லூஃபெங் அப்படியே உள்ள வந்துட்டே இருக்க, உன் அண்ணன் எங்கடா, எதுக்கு இந்த இடம் எப்படி உனக்கு தெரிஞ்சதுன்னு தம்பி கேக்குறான். நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, நீ என்ன முட்டாளா, எதுக்கு இங்க மாதிரி வேற, இங்கெல்லாம் அவன் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். உன் அண்ணன் எங்க, என் அண்ணன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, அவனுக்கு என்ன வேணுமோ அவனுக்கே தெரியும், அவன் இப்ப வளர்ந்துட்டான், நீ தான் ஒண்ணுமே சொல்லாம யூஎஸ் கோடி போனியே அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இங்க பாரு, என் அப்பா தான் என்ன போர்ஸ் பண்ணி அங்க போக வச்சாரு, என்கிட்ட இருக்க எல்லா கான்டாக்டையும் கட் பண்ணாரு, நான் அவனுக்காக லெட்டர் எழுதினேன், ஆனா அந்த லெட்டர் எல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு சொல்ல, நீ நல்ல மாதிரி நடிக்காத, நீ பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல, நான் எல்லாத்தையுமே அனுப்புனேன், அந்த ஸ்கூல்ல தான் அவன் இருந்தான், நான் தான் ஸ்கூல்ல விட்டு போயிட்டேனே, நீ ஸ்கூல்ல விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் அந்த ஸ்கூல்ல இருந்தான்னு உனக்கு தெரியுமா, அவனே அந்த ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல, எல்லாமே ஒரு எக்ஸ்கியூஸ், சோ என்ன மறக்கறதுக்காக அவன் பண்ணதுதான் எல்லாமே அப்படின்னு சொல்ல, இத்தனை வருஷமா அவ ஒரு முட்டாள் மாதிரி இருந்தான், இப்பதான் அவனுக்கு பிடிச்சத பண்றான், உனக்குதான் கல்யாணம் ஆக போதே, சரி உன் லைஃப நீ பாத்துட்டு போன்னு சொல்ல, சும்மா நல்லவன் மாதிரி நடிக்காத, எனக்கு தெரியும் அவன் எத்தனை பேர் கூட போனான்னு தெரியுமா உனக்குன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். அவனே என்கிட்ட இதை சொன்னான்னு சொல்ல, கண்டிப்பா அவன் சொல்லியிருக்க மாட்டான், என் அண்ணன் கண்டிப்பா யாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரி பண்ண மாட்டான், அவன் வேணும்னு தான் சொல்லியிருப்பான், உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொல்லி அதுக்காக சொல்லியிருப்பான், எனக்கு அந்த கல்யாணம் இல்ல அப்படிங்கறது அவனுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவன் அந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்ல, அப்ப உன்னை வேற யாரு கூடயாவது பாத்துருப்பான், அதனால அவன் வேணும்னு போய் சொல்லியிருப்பான்னு சொல்ல, எதுவுமே பேசாம லூஃபெங் அமைதியா இருக்கான். அப்ப அதானே உண்மை, சி நீ எல்லாம் ஏன்டா இப்படி இருக்க, இங்க பாரு அன்னைக்கு நான் ட்ரிங்க் பண்ணேன், தெரியாம தான் நடந்தது, அது வேணும்னு நடக்கலன்னு சொல்ல, நடந்ததோ இல்லையோ நீ என் அண்ணனை இந்த மாதிரி பண்ணும்போது அவன் பார்த்திருக்கான், அதனாலதான் அவன் உன்கிட்ட அப்படி பேசுறான்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன் இது என்னோட தப்பு தான், இது என்னோட தப்பு தான், என்னை திட்டுறதுனா திட்டிக்கட்டும், நான் எதுவும் சொல்லல, அதுக்காக இந்த மாதிரி என்னை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்ல, என் பிரதரை நீ என்ன பண்ண சொல்லு, என்னடா பண்ண நீ, என் பிரதர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். இங்க பாரு அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து உன்னை தேடி எவ்வளவு தூரம் அலைஞ்சும் தெரியுமா, அவன் எங்க போனாலும் எல்லாரும் இதை பத்தியே பேசினாங்க, இத்தனை வருஷமா அவன் இதை பத்தியே கஷ்டப்பட்டுட்டு உயிரோட இருந்து வாழ்ந்துட்டு இருந்தான், அவனை இந்த மாதிரி பண்ண உனக்கு எப்படி தோணுச்சுன்னு சொல்லி இங்க பாட்டுக்கு இவன் கத்துறான். அங்க பார்த்தா ஈச்சேன் வந்து நிக்கிறான். ஈச்சேனை பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அமைதியா உட்கார்ந்து இருக்கான் லூஃபெங். அண்ணா நீ எதுக்கு வந்தாங்கிற மாதிரி அண்ணனுக்கு முன்னாடி போய் நிக்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அங்க நடந்த கதையெல்லாம் சொல்றான். நான் யூஎஸ் போனேன், என் அப்பா என் பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டாரு, என்ன அங்க இருந்து வெளியே போக விடாம பண்ணாரு, அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் என்னால சைனாக்கு ரிட்டர்ன் ஆக முடியும், உன்னை பார்க்க முடியும்னு சொல்லிதான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன், ஏன்னா நான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் அங்க இருந்து இங்க வந்தேன், நான் உன்னை தேடி அலைஞ்சிட்டே இருந்தேன், உனக்காக நான் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் கூட ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்லி நடந்த கதை எல்லாத்தையுமே லூஃபெங் அப்படியே சொல்றான். ஆக்சுவலி ரெண்டு பேரும் ஒருத்தர் லைவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, பட் இந்த தம்பி பையன் அந்த மெசேஜை பார்த்ததை பத்தி இன்னும் சொல்லாம இருக்கான். சோ நீ எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேணா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஈச்சேன்னு. இப்பதான் இவனுக்கு நிம்மதியா இருக்கு. அப்ப மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்ல, அது நடக்காது, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே நடக்காதுன்னு எனக்கு தோணுது, திரும்ப நம்ம ரெண்டு பேரும்
ஒன்னும் ஆக முடியாதுன்னு எனக்கு தோணுது. வேணாம், நம்ம 2 பேரும் இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஈச்சேன்னு சொல்றான். லூஃபெங்க்கு ஒண்ணுமே புரியல. நம்ம 2 பேரும் இப்ப வளர்ந்துட்டோம். சோ நம்ம பழைய மாதிரி இல்ல. நீ புரிஞ்சுக்கோ. இப்ப எல்லாரும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சோ இப்படி இருக்கதான் நல்லது. என்னால உன்னை லவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதை கேட்டோடனே அப்படியே ஷாக்கா இருக்கு லூஃபெங்க்கு. அவன் எதுவுமே பேசல. ப்ளீஸ் நீ போயிடு, சேஃபா இருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். புரியுது, எல்லாம் ஓகே தான். நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்ற, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறான். பட் நம்ம இத கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்கு நிறைய லைஃப் டைம் இருக்கு. நம்ம 2 பேரும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. நம்ம நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. அப்ப எப்ப என் கூடயே தான் நீ இருப்ப. நம்ம எல்லாமே பண்ணலாம். எங்க வேணாலும் போலாம். நீ என்ன புரிஞ்சுப்ப. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே லூஃபெங் கெஞ்சுறான். ஈச்சர் எதுவுமே பேசல. கையை அப்படியே தட்டி விட்டுட்டு அமைதியா இருக்கான். வேணா நீ திரும்ப போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் அந்த பக்கம் போறதை பார்த்துட்டு கஷ்டமா இருக்கா. அப்படியே லூஃபெங் நின்னுட்டே இருக்க, அவனை புடிச்சு அப்படியே தம்பி பையன் வெளியே தள்ளி விட்டான். அவன் வெளியே போனாலும் அவனை பத்தியே தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈச்சனுக்கு. பட் அவனால அக்செப்ட் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் சார் விடிய விடிய வீட்டுக்கெல்லாம் போகல போல. அப்படியே அந்த வீட்டுக்கு கீழே கேட்டுக்கு வெளியவே தான் நின்னு உலாவிக்கிட்டு இருக்கிறான். இவனும் எட்டி எட்டி பாக்குறா ஜன்னல் வழியா. அவன் இந்த வீட்டை பாத்துக்கிட்டே தான் நினைக்கிறா. ஸ்மோக் பண்றான். ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே சிகரெட் தூக்கி போடுறான். அங்கேயேதான் இருக்கான். இவன் அவனை பாத்துட்டே இருக்கான். ஆனா இவன் பாக்குறது லூஃபெங்க்கு தெரியாது. அவனுக்கு தெரியாம இவன் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் அங்கேயேதான் இருக்கான். திடீர்னு வந்து பாக்க சார காணும். ஒரு வழியா அவன் போயிட்டான் போல இருக்குங்கிற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் லூஃபெங் கிட்ட இருந்து ஈச்சனுக்கு மெசேஜ் வருது. என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன், நீ எனக்காக வெயிட் பண்ணுன்னு. தம்பி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கானா, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாம இருக்க. வீட்டுல லூஃபெங்க்கு செம்ம அடி அப்பா கிட்ட. என்ன தைரியம் தான் உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நீ நிறுத்திருப்ப, மறுபடியும் நீ அந்த பையன் கூட போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? இது எல்லாம் உனக்கு சொந்தமானது. நீ இதை விட்டுட்டு அவன் பின்னாடி போறியான்னு சொல்ல, இங்க பாருங்க நான் உங்களை வார்ன் பண்றேன். அவனை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்ல, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இவ்வளவு பிடிவாதமா இருந்தா கண்டிப்பா அவனை நான் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏற்கனவே ரொம்ப அடிச்சிருப்பாரு போல இருக்கு. அவர் போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே லூஃபெங்க்கே ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல அவனை போய் பிரேக்கப் பண்ணிட்டு வா, இல்ல அவனை இந்த உலகத்துல இருந்து நான் அனுப்பிடுவேன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு. அப்படியே லூஃபெங் அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். அங்க அக்காவும் தான் இருக்காங்க. அப்புறம் அப்பா நெஞ்சில கை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. லூஃபெங்க்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அக்கா உட்காந்துருக்கா. அக்கா கொடுத்தா இருக்கா. இவனும் என்னாச்சு அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. இத்தனை நாள் அது உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தாரு அப்படின்னு சொல்ல, அது கேட்கவும் அப்படி இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. இவனுக்கும் கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படியே கீழே உட்காந்துட்டான். என்னாச்சுன்னு அக்கா கேட்க எதுவுமே பேசவே இல்லை. லூஃபெங் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். லூஃபெங்னு கத்த அதுக்குள்ள டாக்டர் வந்து அவனை அட்மிட் பண்ணிட்டாங்க போல ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் இங்க நம்ம ஈச்சேன் பையன் ஏதோ பாத்துட்டு இருக்கா. அவனுக்கு ஃப்ரெண்டு சாசா கிட்ட இருந்து போன் வருது. ஆபீஸ்ல நிறைய ஒர்க்குடா, நீயும் ஆபீஸ்ல காணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அது மட்டும் இல்லாம நம்ம பிரசிடென்ட்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்ல, என்னன்னு இவனுக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ஈச்சே என்ன சொல்றது கேக்குறியா அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறான். தம்பி வந்து எங்க போறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன். என்ன ஆச்சு சொல்லு? அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் விட்டா செத்து போயிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபெங்க பத்தி பேசிட்டு இவன் வேகமா போறான். அண்ணா நீ போகாத நில்லுன்னு சொல்லிட்டு தம்பி பின்னாடியே வரான். அங்க வந்து லிங்கு வரான். ஆனா இவன் அதெல்லாம் கேட்கல. இவன் பாட்டுக்கு ஓடி வந்துட்டான். வேகமா ஊருக்கு வந்துட்டு இருக்கான். போன் பண்ணி பாக்குறான். ஷாக்கிட்ட கேக்குறான் எந்த ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போற அதே டைம் டாக்டர் கிட்ட அவங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க. சாரி, இன்னும் கொஞ்சம் நாள்ல அவர் போயிருவாரு, சொல்ல முடியாது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ண, இதுக்கு மேல எங்களால முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, அக்கா ஃபீல் பண்ணிட்டு நிக்க அக்காவோட பக்கத்துல போய் நான் ஈச்சன்னு சொல்லிட்டு அவன் பேசலான்னு போறான். ஓ லூஃபெங்க தேடி வந்திருக்கியா? சரி, இப்ப என்ன பண்ண போற? அவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிருவியா, இல்ல அவன் கூட இருக்கிற மாதிரி ஐடியா இருக்கான்னு சொல்ல, என்னாச்சு அவனுக்கு? நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, நான் அவனை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் நிறுத்தினாலும் அவன் திரும்ப திரும்ப ஓம் பக்கத்துலதான் வரான். அவனை அப்ராட்க்கு கூட்டிட்டு போனதான், பொய் சொல்லிதான் கூட்டிட்டு போனேன். அங்க இருந்து தப்பிச்சு வரக்கு நிறைய ட்ரை பண்ணான். அப்பா பாஸ்போர்ட்டை கிழிச்சாரு. அவனை இங்க வர விடாம என்ன வேணாலும் பண்ணும். என்கேஜ்மெண்ட் பண்ணாதான் அவனால இங்க வர முடியும்னு பிளான் பண்ணி தான் அவன் ஓகே சொல்லிட்டு இங்க வந்திருக்கான். சோ இந்த மாதிரி உனக்காக தான் அவன் நிறைய பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அக்கா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு இவனுக்கும் புரியவே இல்லை. நான் அவனை பார்க்கணும்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணு, எனக்கு தெரியாது, அவன் அங்க இருக்கான், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக்கா அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈச்சனுக்கு கஷ்டமா இருக்கு. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஐயோ அவன் செத்து போயிடுவானேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு லூஃபெங்க பாக்குறதுக்காக வர, அவன் இரும்பிட்டே இங்க படுத்திருக்கான். அவன் பக்கத்துல வந்து உட்காந்து இவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஈச்சன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாரி, நான் வேணும்னு பண்ணல,
என்ன மன்னிச்சிரு, எனக்கு உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுகுறான். உடனே லூஃபெங் கேக்குறான், இது கனவு இல்லையா? அப்ப நீ உண்மைதானான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கழுத்தை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆமான்னு சொல்லி அவன் தலையாட்ட அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கையெல்லாம் தொட்டு தொட்டு பாத்துக்கிறான். அப்படியே ஹாப்பியா இருக்கு இவனுக்கு. சாரி லூஃபெங், நீ எப்படி இருக்கன்னு சொல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு என்ன, நான் எப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்னு சொல்ல அவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு அழுகுறன்னு அவன் கேட்டுட்டே இருக்கான். இவன் பாட்டுக்கு கண்டினியூவா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டே இருக்கான். எதுக்கு அழுகுற? நீ எப்படியோ வந்துட்டே, எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஃபீல் பண்ண அவன் அழுதுகிட்டே இருக்கான். அழுகே ஸ்டாப் பண்றதுக்காக டக்குன்னு போய் இவன் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டான். லூஃபெங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்பயுமே என் கூட இருக்கணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றதுன்னு சொல்ல, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அது எப்படி முடியும், நீ இதை இறந்து போக போறியே அப்படின்னு சொல்ல, எனது, ஆமா, இப்பதான் உன் அக்கா கிட்ட டாக்டர் சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீ இன்னும் சீக்கிரமா செத்து போற, 4 வருஷமா நான் உனக்கு பிரிஞ்சிருந்தேனேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். லூஃபெங் அதை கேட்க கேட்க செம்ம காமெடியா போச்சு. ஏண்டா என்ன பார்த்தா செத்து போற மாதிரியா இருக்கு? ஆமா, நான் வந்த உடனே டாக்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்களே, நீ சரியில்லை, இன்னும் 2 3 நாள்ல இறந்து போயிடுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, வாய் மூடிட்டு இரு, நீ சொன்னது நான் இல்லை என் அப்பா அப்படின்னு சொல்ல, அப்பாவா? என்னடா சொல்ற? அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம். அன்னைக்கு நான் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில சண்டை போய் ஆர்குமெண்ட் அதிகமாகி கடைசியில அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இவன் வேகமா வெளியே போறான். டேய் நில்லுடா, எங்கடா போறேன்னு சொல்லிட்டு லூஃபெங் அப்படியே அவன் கையை பிடிக்கிறான். அவனை விடுற மாதிரி இல்ல. இப்பதானே நீ ப்ராமிஸ் பண்ண என்னை விட்டு போக மாட்டேன்னு, ப்ளீஸ் நீ என் கூட இருக்கேன்னு சொன்னில, இங்க பாரு நான் போறேன், நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி மறுபடியும் போறான். டேய் நில்லுடா, என்னடா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இவன் விடுற மாதிரி தெரியல, டைட்டா பிடிச்சிட்டு அவனை விடவே மாட்டேங்கிறான் லூஃபெங். அதுக்கப்புறம் ஈச்சன் அப்படியே இழுத்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க, இங்க பாரு நான் செத்தாதான் நீ என் பக்கத்துல இருப்பியா? சொல்லு, நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கும்போது ஒன்னா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்ப இப்ப என் மேல இருந்தது உனக்கு பரிதாபம், லவ் கிடையாது, கரெக்டா? பரிதாபம் வந்தா அது எனக்கு தேவையில்லை, நீ என்னை பத்தி ஒன்னும் ஃபீல் பண்ண வேணா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே லூஃபெங் உட்காந்துட்டான். நானும் நான் பார்த்தோன்னு பரிதாபப்படவே இல்லை, எனக்கு உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைன்னு சொல்ல, அப்ப என் கூட இரு, எப்பயுமே இரு, என்னை விட்டு போகவே போகாத, என் பக்கத்துலயே இரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ என்னை விட்டு போயிருவியோன்னு, என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு அப்படியே போறான். அதுக்குள்ள பார்த்தா அங்க அந்த ரிங் இருக்கு. பாக்கெட்ல இருந்து ரிங் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த ரிங்கு உன் கையில போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா லூஃபெங் அப்படியே அவனுக்கு ரிங்கு போட்டு விடுறான். அந்த ரிங்கு பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கையோட கை அப்படியே சேர்த்து அவனை பார்த்துட்டு இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஹாப்பியா இருக்கு, சோ மறுபடியும் நம்ம 2 பேர் பாஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க நர்ஸ் பொம்பளை வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இவன் அவனை ஹக் பண்ணிக்க அப்படியே அவனை ஃபேஸ மறைச்சிட்டு லூஃபெங் உட்காந்துருக்கான். அப்புறம் அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் போல. ஆபீஸ்ல சாசா கேக்குறா, ஏன்டா திடீர்னு போன, திடீர்னு வந்துட்டேன், என்னடா பிரச்சனை? ஒன்னும் இல்ல, உடம்பு சரியில்லைன்னு போனேன், இப்போ ஒர்க் இருக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லூஃபெங்க பாக்குறதுக்காக வரா ரூமுக்கு. சார் இல்ல, அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும் போல, இப்பவே போட்டுன்னு போற நிலைமையில தான் இருக்கிறாரு. அங்கதான் லூஃபெங் வந்து நிக்கிறான். ஆனா அவன் எதுவுமே பேசல. சோ கடைசியா என்ன பாக்குறதுக்காக நீ வந்துட்டியா? உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீ இன்னும் அந்த பையன் கூட தான் இருப்பியா சொல்லுன்னு சொல்ல, ஆமான்னு சொல்லி இவன் தலையாட்டிட்டா அப்படியே அந்த கட்டில புடிச்சிட்டு டைட்டா யோசிக்கிறான். என்னோட லைஃப் டைம் ஃபுல்லா நான் அவன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்ல, அப்பா உடனே அப்படியே இரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா நீ எடுத்த டிசிஷனுக்காக ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே இறந்து போயிட்டாரு. கடைசியா கூட அப்பா இவங்களை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. லூஃபெங்க்கு என்ன பண்றதுன்னு புரியல, அப்படியே அமைதியா இருக்கா. அப்பா எந்திரிங்கன்னு சொல்லி அக்கா தான் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. லூஃபெங் எதுவுமே பேசல. அக்கா அழுதுகிட்டே இருக்க அங்க வந்து வெளியே அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு லூஃபெங்க்கு. இது எதுவும் திங்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். அவனுக்கு 6 மாசம் டைம். 6 மாசத்துல அவன் ஈச்சன் வேணான்னு டிசைட் பண்ணா இந்த கம்பெனி சொத்து எல்லாம் இவன் ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லை ஈச்சன் தான் வேணும்னா இந்த சொத்து எதுவுமே இவனுக்கு கிடைக்காதுன்னு அப்பா வெளில எழுதி வச்சிருப்பாரு. அதை பத்தி அக்கா சொல்லியிருப்பாங்க. அதை திங்க் பண்ணிட்டே தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பா இறந்து போனதை பத்தி ஃபீல் பண்ணி அழுதுட்டு வரான்னு நினைச்சிட்டு ஈச்சன் அவனை பார்த்து கண்ணீர் எல்லாம் துடைக்க அவனை பார்த்துட்டு இருக்கான். இவன் அப்படியே கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் கொஞ்சம் எமோஷனலா இருக்காங்க. அப்புறம் ஈச்சன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல, கோல்டு அப்படிங்கிறாங்க. நீ ஹாஸ்பிட்டல் போய் காட்டுங்கம்மான்னு சொல்ல, இந்த சின்னதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரிம்மா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா வீடு ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ யாரா கதவு திறந்தான்னு சொல்லிட்டு பயந்து போய் உள்ள ஈச்சன் வந்து பார்க்க
அங்க பார்த்தா லூஃபென் கர்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? கர்டன்ஸ் கொஞ்சம் நல்லா இல்ல, அதான் சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் இங்க இருக்க பர்னிச்சர்ஸ் அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் உன்னோட ரூம்மேட்டை வேற பக்கம் ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஈச்சன் கேட்க, ஏன்னா நான் உன் கூட இருக்க போறேன், நீ என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, அப்ப நான் உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, சோ அதனால அப்புறம் இந்த கர்டன்ஸ் க்ளோஸா இருந்தாதான் நல்லா இருக்கு, நான் இங்க வந்துடுறேன், ஓகேவா, நம்ம 2 பேரும் எப்பயுமே ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஈச்சனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சைலண்டா அவனை பார்த்துட்டே இருக்க, நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், எப்பயுமே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் இப்ப 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னாதான் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ் பக்கத்துல வந்துருச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஈச்சின்னு போறான். ஒன்னா போனோம்னா மாட்டிப்போம், கொஞ்ச நாளுக்கு ஆபீஸ்ல நம்மளை பத்தி தெரியாம இருக்கட்டும், அதான் நல்லதுன்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி இருக்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் உன் கிளாஸ்மேட் தானே, 2 பேரும் ஒன்னா போலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல பிஸியாவே எல்லாரும் இருக்காங்க. அப்ப சாசா வந்து கேக்குறா, உண்மையை மறைக்காம சொல்லு, ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, ஆல்ரெடி உனக்கு ஆள் இருக்கு, உண்மையா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேக்குறாங்க. சாசா உடனே கேக்குறா, நீ ஒருவேளை ஒரு பையன் கூட டேட்ல இருக்கியான்னு. பையன் கூடயா, என்ன சொல்ற? ஆமா, உன்னை பார்த்தா கொஞ்சம் பாட்டம் மாதிரி ஃபீல் ஆகுது, அப்ப கண்டிப்பா உனக்கு யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் இருப்பான், உண்மையை சொல்லுன்னு ஓட்டிட்டே இருக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு டவுட்டா இருக்கு. கண்ணாடியில போய் செக் பண்ணி பாக்குறான், நான் கேர்லியா இருக்கிறேன் நானு. ஏன் என்னாச்சு, நீ கேர்லியா இருக்கான்னு யாரு சொன்னான்னு சொல்லி லூஃபன் பக்கத்துல வந்து கேட்க, ஒண்ணும் இல்ல, டவுட்டா இருந்தது அதான் கேட்டேன். ஆமா, என்ன எப்படி உனக்கு பிடிச்சதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்த உடனே பிடிச்சிச்சுன்னு சொல்ல, ஸ்கூல் டைம்ல இவனுக்கு ஒரு பையன் தான் கிடைப்பான்னு சொல்லி அங்க ஜோசியம் பாக்குறவர் சொல்லியிருப்பார்ல, அப்பவே இதை ஃபாலோ பண்ணிட்டு லூஃபிங் வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவனை ஃபாலோ பண்றதே தான் வேலையா வச்சிருப்பான். வேணும்னே கீழே விழுகிறது. அப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்தா கிளாஸ்ல எல்லாரும் நான் பண்றேன்னு சொல்ல, எனக்கு கீச்சன் தான் வேணுங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் இன்ஃபார்மருக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி அவன் பண்ற ஒன்னொன்னுமே ரச்சு லூஃபிங் பார்த்துட்டு இருப்பான். அப்பெல்லாம் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்ல, உண்மையாவா, உண்மையா சொல்லு, அப்பவே என்ன உனக்கு பிடிச்சிருந்ததா? ஆமா, அப்புறம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்த, அது உன்னோட அட்ராக்ஷனை ஈர்க்கறதுக்கு தான், நீ என்ன பாக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, அப்ப நான் உன் மேல எவ்வளவு கோபமா இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கா இருக்கு. சார் இன்ஃபார்மரி தூக்கிட்டு போகணும்னு சொல்லப்ப அப்படியே டென்ஷனா தூக்கிட்டு போயிருப்பான். அது எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து நான் ஓடி போறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அப்புறம் லைப்ரரியில புக் எடுக்கும்போது வேணும்னு அவங்க எல்லா புக்கையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டே இருப்பான், ஈச்சன் திரும்ப திரும்ப அடுக்கணும்னு. கிளாஸ்ல அவன் எதுவும் எழுதிட்டு இருப்பான், சாக்பீஸை தூக்கி போடுவான், இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஈச்சனுக்கு இவன் மேல கோவம் தான் வரும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு செல்லமா ஈச்சன் கோச்சுக்கிறான். உன் பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணேன், சரியா, எனக்கு உன் கூட ஒன்னா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா, உன் பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியா சுத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம லூஃபிங் தான் கொஞ்சம் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஈச்சன் தான் பாத்துட்டு இருக்கான். அவனும் பிஸியாவே இருக்கானா. 2 பேரும் அப்பப்ப கொஞ்சம் பேச முடியல போல, ஒர்க் டைம் பிஸியா இருக்கிறனால. இவன் அவனை ரொம்ப மிஸ் பண்றான். அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறான். பட் லூஃபிங் வரும்போது ரொம்ப டயர்டா வரான். அங்க வந்து பார்க்க அழகா இவன் தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப லேட் நைட் வரான் போல. அவன் தூங்கிட்டு இருக்க, அவனை பார்த்து இவன் கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்படி இவங்களோட லவ் ரொமான்டிக் லைஃப் ஒரு பக்கம் போனாலும் கொஞ்சம் பிஸியா இருக்கிற லைஃபும் போய்கிட்டே தான் இருக்கு. இவன் வரது போறது எல்லாமே ஈச்சனுக்கும் தெரியும். அப்புறம் அடுத்த நாள் கிரீன் வேலண்டைன் ஏதோ செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. நம்ம ஈச்சனுக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. எப்படியாவது லூஃபிங்க கூப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அந்த கார்டு எடுத்துட்டு வர இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா எப்பயுமே லூஃபிங் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீயே ரொம்ப பிஸியாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதுவா, ஒண்ணும் இல்ல, நீ எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ற, நூடுல்ஸ் ரெடி பண்ற, டிஷ் வாஷ் பண்ற, எல்லாமே நீ தான் பண்ற, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், மடியில படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபிங் அப்படி ஈச்சனோட மடியில படுத்துக்கிறான். நிறைய பணம் சம்பாதிக்கணும், என்னோட சொந்த பணமா இருக்கணும். இப்ப இருக்கிற பார்ட்னர்ஸ் லூ ஃபேமிலிக்காக மட்டும்தான் என்கிட்ட இருக்காங்க. ஒரு நாள் நான் லூ ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பா அவங்களாம் என் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ என்ன லூசு மாதிரி பேசுற, எப்பயுமே நான் உன் பக்கத்துலதான் இருப்பேன், நீ எங்க போற லூ ஃபேமிலி விட்டு? அது இருக்கட்டும், ஒரு நாள் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீ என்னை விட்டு போயிடுவியா? லூசு, உன் பணத்துக்காக உன் கூட இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஈச்சின்னு கேக்குறான். அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்தாலும் நான் உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன். கண்டிப்பா உனக்கு பெட்டரான லைஃபை நான் கொடுப்பேன். உன்னை எப்பயுமே சந்தோஷமா என் பக்கத்துலயே வச்சுப்பேன். ஒரு நாள் கூட உன்னை லோன்லியா ஃபீல் பண்ண விட மாட்டேன். ஓகேவா? என்ன உனக்கு பிடிக்குமா? நான் ஒரு ஸ்டூபிட்டா இருந்தா என்ன விட்டு போயிருவியான்னு சொல்லிட்டு லூஃபிங் பாட்டுக்கு எதுவும் கேட்டுட்டே இருக்கான். ஆனா ஒரு மாதிரி இருக்கு ஈச்சனுக்கு. ஆக்சுவலி நீ என்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு வர, ஆனா கேட்கல, அது என்னன்னு தெரியல,
இப்ப நான் கேக்குறேன், பதில் சொல்லு. உண்மையா சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி லூஃபின் கேக்குறான். அது அப்படின்னு சொல்லி அவன் அமைதியா இருக்க. நான் எப்ப என்ன கேட்டாலும் ஆமா இல்ல ஓகே இப்படிதான் பதில் சொல்றேன். எதுவும் கிட்ட சொல்ல வந்த அன்னைக்கு நான் என்னன்னு கேட்டேன், ஆனா அதுக்கப்புறம் அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன். என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, அது வந்துன்னு சொல்லிட்டு அப்படி ஈச்சே நான் அமைதியா இருக்கான். அவன் அன்னைக்கு பிஸியா இருந்த டைம்ல இவன் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். அதை பத்தி தான் சொல்லுன்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்க வந்தது, எனக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னு உன் கூட ஆசைப்பட்டேன். ஆனா நீ பிஸியா இருந்தியா, அதனால. ஓ, இதத்தான் என்கிட்ட நீ மறைச்சியா? எதுக்கு இப்படி சொன்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு உன் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? மீட்டிங் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன், நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். இதுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணேன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்ல நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு உன்கிட்ட கார் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எக்ஸ்பென்சிவா கிஃப்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, உன் கூட லைஃப் ஃபுல்லா நான் இருக்கணும். உன்கிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல, உன் பக்கத்துல நான் இருப்பேன், எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு ஈச்சன் சொல்ல, லூசு மாதிரி பேசாத, எனக்கு தெரியாதா நீ என்ன எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவேன்னு, லைஃப் ஃபுல்லா நீ என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, பாலை குடிக்கிறேங்கிற பேர்ல மேல எல்லாம் ஊத்திக்கிட்டான். அப்படியே இவன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருந்தாங்க போல. காலையில எந்திரிச்சோடனே லூஃபின் கிளம்பி போயிட்டான். இவன் மட்டும் தான் தனியா படுத்திருக்கான். மொபைல்ல மெசேஜ் தான் வருது. சோ அது ஃப்ரைடே, வேலண்டைன்ஸ் டே, என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தனியா. சரி ஓகே விடுன்னு சொல்லி ஆபீஸ் ஒர்க் பண்ண போயிட்டான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன பண்ண போறீங்கன்னு சாசா கேட்க, ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நான் வீட்டுல இருக்க போறேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, இவன் கிட்ட ஏதோ தப்பா இருக்குன்னு சாசா சொல்றா ஃப்ரெண்டு கிட்ட. கண்டிப்பா இவன் வீட்டுக்கு போய் அதை கண்டுபிடிக்கணும். க்ரோசரிஸ் வாங்குறோம், அவன் வீட்டுக்கு போறோம், குக் பண்றோவா அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க. எப்படியாவது ஈச்சன் வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து பாக்குறான். அங்க லூஃபின் தூங்கிட்டு இருக்கா. அப்படியே பெட்ஷீட் குள்ள பூந்து வரான். ஐ லவ் யூன்னு சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ என்னை எவ்வளவு லவ் பண்ற? நிறைய லவ் பண்றேன். அப்ப எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ ஒரே ஒரு டைம் பாட்டமா இரு, நான் டாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈச்சின்னு சொல்றான். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, ஏண்டா என்ன இவ்வளவு லவ் பண்ற, எனக்கு இது கூட பண்ண மாட்டியா? நம்ம 2 பேரும் பசங்க தானே, ஒரு டைம் மாத்தி இருந்தா என்ன, எப்பயுமே நான் தான் பாட்டமா இருக்கேன், இந்த டைம் நான் டாப்பா இருக்கணும்னு சொல்ல, அப்படியே ஈச்சின்ன பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே அவ்வளவுதானே, உனக்காக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், இப்ப மட்டும் நீ வேணா டாப்பா இருக்கலாம்னு சொல்ல, உண்மையா? நீ தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரெடி ஆகுறான் டாப்பா இருக்க. திடீர்னு பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாரா அது அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. ஈச்சின் வேகமா டோர் ஓபன் பண்ண, அங்க சாசாவும் அவன் ஃப்ரெண்டு வந்து நிக்கிறாங்க. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்ல, குடுகுடுன்னு ஓடி வந்து ஆளை பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அங்க உள்ள வந்து பார்த்தா லூஃபெங்கு. 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு செம்ம காமெடி அண்ட் லவ் ரொமான்டிக்னு எல்லாமே இருக்கும். சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.